சரிங்க சகோதரி. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அனைத்து சீரடியார் பெருமக்களின் அருள் பொற்பாதங்களையும் அன்புடன் பணிந்து போற்றி வணங்குகின்றேன். சிவபரம்பொருளின் பெரும் கருணையினால் தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணம் என்று போற்றப்படுகின்ற திருத்தொண்டர் புராணத்தை இன்று சிந்திக்க இருக்கின்றோம். இறைவன் திருவருளால் இன்று நமக்கு நேர்ந்த பகுதி குங்கிலிய கலைய நாயனார் அவருடைய அருள் சரிதத்தை சிந்திக்க இருக்கின்றோம். வழக்கம் போல சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருத்தொண்ட தொகையில் எவ்வாறு அருளி இருக்கின்றார், நம்பியாண்டார் நம்பிகள் திருத்தொண்டர் அந்தாதியிலே எவ்வாறு அருளி செய்திருக்கின்றார், இந்த அருள் வரலாற்றை விரிநூலாகிய பெரிய புராணத்தில் தெய்வ சேக்கிழார் பெருமான் எவ்வாறு அருளி செய்திருக்கின்றார் அப்படின்றதெல்லாம் சிந்திப்போம். எம்பெருமான் தெய்வ சேக்கிழார் நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் குங்கிலிய கலைய நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. இந்த அருள் வரலாறானது இலைமலிந்த சருக்கத்திலே 4வது நாயனாராக போற்றி வணங்கப்பட்டுள்ளது. 4வது நாயன்மாராக குங்கிலிய கலைய நாயனாருடைய அருள் வரலாறு இடம்பெற்றுள்ளது. நம்முடைய பெரிய புராணத்தின் கதாநாயகர் ஆகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருத்தொண்ட தொகையிலே எவ்வாறு அருளி செய்திருக்கின்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடவுரில் கலையந்தன் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, திருக்கடவுர் யமவாதனையை கடப்பதற்கு துணை செய்கின்ற ஊர், இந்த பிறவியை கடப்பதற்கு துணை செய்கின்ற ஊர் அப்படின்றதால்தான் கடவுர் அப்படின்ற திருநாமம் ஏற்பட்டது. அந்த கடவுரில் திரு அவதாரம் செய்த கலையனாருக்கும் அடியேன், அவருடைய அடியாருக்கும் அடியேன் அப்படின்ட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருத்தொண்ட தொகையிலே போற்றி அருளி இருக்கின்றார். திருத்தொண்ட திரு அந்தாதியில் எவ்வாறு நம்பியாண்டார் நம்பி அருளி செய்திருக்கிறார் பார்த்தீங்கன்னா, ஏய்ந்த கயிறு தன் கண்டத்தில் பூட்டி எழில் பணந்தால் சாய்ந்த சிவன் நிலைத்தான் என்பர் காதலி தாலி கொடுத்து ஆய்ந்த நல் குங்குலியம் கொண்டு அனல் புகை காலனை முன் காய்ந்த அரற்கு இட்ட தென்கட ஊரில் கலையனையே. அதாவது இந்த 4 அடிகள்ல இந்த அருள் வரலாற சுருக்கமா அழகா சொல்லிட்டாங்க. ஏய்ந்த கயிறு தன் கண்டத்தில் பூட்டி எழில் பணந்தா, திருப்பனந்தாளில் நிகழ்ந்த ஒரு அருள் நிகழ்வை சொல்றாங்க. தாடகை அப்படின்ற அந்த ஒரு அடியார் ஒருவர், அவர் பூஜை செய்ய, அவருடைய பூஜையை ஏற்பதற்காக இறைவன் நின்ற நிலையிலிருந்து சற்று தாழ்ந்து சாய்ந்து என்ன பண்றார், அவருடைய பூசணையை கொள்கின்றார். அதனால திருப்பனந்தாளில் விளங்குகின்ற இறைவன் செஞ்சடையப்பர், அருணஜடேஸ்வரர் சொல்லுவோம், அவர் சாய்ந்து இருக்கின்றார். அவரை நேரே நிமிர்த்தி, அதாவது நேராக அவருடைய அந்த திரு உருவை கண்டு வணங்க வேண்டும் அப்படின்றதற்காக இந்த குங்கிலிய கலைய நாயனார் என்ன பண்றாருன்னா, சிவலிங்கத்தின் மீது ஒரு கயிறை கட்டி கொண்டு மற்றொரு முனையை தன் கழுத்தில் கட்டி கொண்டு இழுக்கின்றார். சுவாமிக்கு நோகும் இல்லையா, எவ்வளவு அன்பு கொண்டவர் இறைவன் மீது. அதனால இந்த சுவாமியை சுற்றி இருக்கின்ற கயிறு முழுவதும் பூக்களால் சுற்றப்பட்டு இருக்கிறது, சுவாமிக்கு வலிக்க கூடாது. அவ்வாறு பூங்கச்சினால் இந்த கயிறு பூவால் சுற்றப்பட்டு இருக்கின்றது. அதை ஏய்ந்த கயிறுனா இந்த பூங்கச்சினால் ஆன அந்த கயிறை சுவாமி பக்கம் செலுத்திட்டு தன்னுடைய கழுத்துக்கு வெறும் கயிறு அப்படி கயிறை கட்டி தன்னுடைய கழுத்துல, அதுவும் கட்டிட்டு கையிலெல்லாம் கட்டல, கழுத்தில் கண்டத்தில் அந்த கயிற்றினை பூட்டி அந்த அழகிய எழில்னா அழகிய திருப்பனந்தாளில் வீற்றிருக்கின்ற சாய்ந்த அடியவருடைய அன்பினை ஏற்பதற்காக சாய்ந்த சிவன் நிலைத்தான். அப்படி சாய்ந்திருந்த சிவபெருமானை நிலைப்பித்தார். நிலைத்தான்னா நிலைப்பித்தார், நேரே நிற்க செய்தவர் என்பர். அவ்வாறு சுவாமியுடைய கழுத்தில ஒரு முனையும், தன்னுடைய சுவாமியுடைய லிங்க திருமேனியை சுற்றி ஒரு முனையும், தன்னுடைய கழுத்தை சுற்றியும் கயிறை கட்டி கொண்டு இழுத்து
தன்னுடைய அன்பு, அதான் சொல்லுவாங்க, அவர் இழுத்த அந்த கயிறுனாலே சுவாமி நின்னாங்க நேரா. இவருந்து அன்பாகிய கயிறை பூட்டி இழுத்தார், அதனால் சுவாமி நேர் நின்றார். அவ்வாறு இவருடைய அன்பை கண்டு சுவாமி நேர் நின்றார் இல்லையா? அப்படி நிற்க செய்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காதலி தாலி கொடுத்து ஆய்ந்த நல் குங்குளியம் கொண்டு தன்னுடைய மனைவியுடைய தாலியினை கொடுத்து சுவாமிக்கு செய்கின்ற அந்த குங்குளிய தூபம் இடுகின்ற அந்த பணிக்கு, அந்த குங்குளியம் பெற்றுக்கொள்வதற்காக என்ன பண்றாருன்னா, வறுமை நிலையிலும் தன்னுடைய மக்கள் சிறு குழந்தைகளுடைய பசியை போக்குவதற்காக அவர்கள் உயிரை காப்பாற்றுவது, அதுதான் முக்கியம். பசியை என்று கூட வேற. 2 நாளாக உணவு உண்ணவில்லை. 3வது நாள் பசியினால உயிரே போயிடும். அப்ப கண்டிப்பா உயிரை காப்பாற்றணும்னா உணவு வாங்கிட்டு வரணும். அதற்காக கொண்டு சென்ற தாலியை கொடுத்து என்ன பண்றாரு, குங்குளிய தூபம் பெற்றுக் கொள்கின்றார். அத்தகைய பக்தி பாருங்க. அத்தகைய பக்தி கொண்டு, அதான் காதலி மனைவியுடைய தாலியை கொடுத்து ஆய்ந்த நல் குங்குளியம், அதாவது ஒப்பில்லாத குங்குளியம் சொல்றாங்க. எதற்காக ஒப்பில்லாதனா, அந்த குங்குளிய தூபம் திருக்கடவுரில் வீற்றிருக்கின்ற அமிர்த கடேசர பெருமானுக்கு ஆக இவர் கொண்டு போறது, அந்த தூய தொண்டுக்காக எடுத்துட்டு போறதுனால அது தூய்மையான குங்குளிய தூபம். மனைவியுடைய தாலியை கொடுத்து தன் சுற்றத்தார்களும் குழந்தைகளும் குடும்பத்துல இருக்கிற எல்லோரும் உணவில்லாமல் இறந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு அந்த ஞாபகமே வரல. அவருக்கு அந்த குங்குளிய தூபம் பார்த்த உடனே அந்த தாலியை கொடுத்து வாங்கி கொண்டார். அந்த மூட்டையோட குங்குளிய பொதியையே வாங்கி கொண்டார். அப்படிப்பட்ட அந்த இறைவனுக்காக செய்கின்ற அந்த தொண்டில் தலை நிற்றவராகிய குங்குளிய கலைய நாயனார் அந்த அவ்வாறு தாலியை கொடுத்து பெற்றுக்கொண்ட குங்குளியத்தை கொண்டு போய் யாருக்கு கொடுக்குறாருன்னா, அனல்ல இட்டு புகைக்கும்படி கொண்டு போறாரு. எந்த திருத்தலத்துல இருக்கிற இறைவனுக்குன்னா, காலனை முன் காய்ந்த, முன்னொரு காலத்திலே காலனை காய்ந்த பக்த மார்க்கண்டேய பெருமானுக்காக, அவரை காத்தல்வதற்காக இறைவன் காலனை காலால் உதைத்து உயிரிழக்க செய்தார் இல்லையா சிவபெருமான். அத்தகைய சிவபெருமான் வீற்றிருக்கின்ற திருக்கடையூருக்கு தான் இவரு இந்த தொண்டு செய்வதற்காக அந்த குங்குளிய தூபம் பெற்றுக்கொண்டு செல்கின்றார். அவ்வாறு மனைவியின் தாலியை கொடுத்து இறைவன் பூஜைக்காக குங்குளிய தூபம் பெற்றுக்கொண்டு சென்றார். அப்படி யாருக்காக சென்றார் என்றால், காலனை முன் காய்ந்த அரருக்கு, பாவங்களை எல்லாம் அறுக்க வல்ல, மலங்களை எல்லாம் கழுவ வல்ல திருக்கடவுரில் வீற்றிருக்கின்ற அமிர்தகடேஸ்வர பெருமானுக்காக அந்த தாலிக்கு கொடுத்து குங்குளிய தூபம் பெற்றுக்கொண்டு செல்கின்றார். அவர் தென்கடவுரில் விளங்குகின்ற கலையனார் அப்படின்ட்டு அவரோட பெருமையை சொல்றாங்க. ஒரே ஒரு சிறப்பு செய்தி மட்டும் சொல்லிட்டு விழிநூலுக்கு போவோம். எப்பொழுதும் சனிக்கிழமை திருவாரூர் தியாகராஜ பெருமானுடைய அந்த லீலைகளை ஒரு வகுப்பு நடக்குது. அதை கேட்டுட்டு அதை நான் தியாகராஜ பெருமானுடைய அந்த லீலைகளை தொகுத்து சொல்லுவேன். இன்று இந்த வகுப்புக்கு வந்ததுனால வர முடியல, ஒரு 15 நிமிஷம் மட்டும் கேட்டேன். தியாகராஜ பெருமான் எப்படி லீலை பண்றாருன்னா, இந்த குங்குளிய தூபம், இந்த வரலாறு இன்னைக்கு என்ன பேச போறோம்னா இதே வரலாறு அங்க ஒரு லீலையில இன்னைக்கு இடம்பெற்றது. இப்ப அதனால இது தொடர்புடையதா இருக்கிறதுனால அதை சொல்வதற்கு பொருத்தமுடையதாக இருக்கும். அங்க பேசலனாலும் தியாகேச பெருமான் இங்க பேச வச்சுட்டாரு. சுருக்கமா சொல்றேன். அது என்ன அப்படின்னா, ஆனந்தபுரம் அப்படின்ற ஒரு ஊர்ல அக்னிஹோத்ரின்னு ஒரு அந்தனர் இருக்காரு. அவர் சிவபெருமான் மீது மிகுந்த அன்பு கொண்டவர், மிகுந்த பக்தி கொண்டவர். சிறப்பு என்னன்னா, இறைவனுடைய பெருமையை பேசி மற்றவர்களுக்கும் பக்தியை உண்டு பண்ண வேண்டும். அந்த தொழில மிக சிறப்பா இருக்காரு. இல்லறத்துல இருக்காரு. மிகுந்த வறுமையால் வாடுகின்றார். அந்த வறுமை நிலையிலும் விடாது ஈஸ்வர பக்தியை உறுதியாக பற்றி கொண்டு இருக்கின்றார். இறைவனது புகழினை பாடிக்கொண்டே இருக்கின்றார். கஷேத்திரங்கள் தோறும் மற்ற பிராமணர்களோடு சென்று வணங்கி கொண்டே இருக்கின்றார். திருவாரூர் வருகின்றார். திருவாரூர் தியாகேச பெருமானை வணங்கி அவருக்கு முன்பாக நின்று அவங்க சுற்றத்தார்கள் எல்லாத்தையும் சொல்றார். தியாகேச பெருமான் பெருமைகள் எல்லாம் சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, தொண்டர்கள், தியாகேச பெருமான் மீது மெய்யன்பு கொண்ட தொண்டர்களுடைய எல்லா விருப்பங்களையும் இறைவன் நிறைவேற்றி அருளுவார் அப்படின்னு சொல்லும் பொழுது,
அப்போ வந்து என்ன சொல்றாங்க, பக்கத்துல இருக்கிறவங்க அப்படின்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அடியார்கள் கேட்கறதெல்லாம் சுவாமி செஞ்சு கொடுக்குறாருன்னா, அவரையே அவர் திருவடியே தியானிக்கிறீங்களே, அவரை வணங்குகின்றீர்களே, உங்களுக்கு ஏன் செல்வத்தை அவர் கொடுக்கல, இவ்வளவு வறுமையில் வாடுகின்றீர்களே அப்படின்னு சொல்ல, அவர் வந்து தனக்காக செல்வம் கேட்கல. அவர் சொல்றாரு, இதுவரை நான் செல்வம் கேட்டது கிடையாது. ஆனா இப்படி நீங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க. சுவாமியுடைய தன்மையை பரிசிக்கும் விதமாக சொன்னதால, வேதத்தின் பொருளாக சிவபெருமான் தியாகேச பெருமான் இருக்கிறது உண்மைனா, வேதத்தின் சிரசில் அவர் வீற்றிருப்பது உண்மைனா, அவருடைய திருவடிகளை வணங்குபவர்களுக்கு அவர் அருள் செய்வது உண்மைனா, தியாகேச பெருமான் எனக்கு செல்வம் தந்தருள்வார் அப்படின்னு சொல்லிட்டு தரிசனம் பண்ணிட்டு அவங்க ஊருக்கு போறாங்க. அவங்க சொந்த ஊராகிய அந்த ஆனந்தபுரத்தை சென்று சேர்வதற்குள் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பந்துக்கள் இந்த சுற்றத்தார்கள் எல்லாம் கேட்டாங்கல்ல, அவங்க வீடு இவர் இந்த அக்னிஹோத்திரி வீடு எல்லாரோட வீடும் மாளிகைகளா மாறிடுச்சு. நிறைந்த செல்வம் பெருகி இருக்கு. எல்லாருக்கும் ஆச்சரியம். எல்லாரும் வந்து இது எப்படி நிகழ்ந்தது அப்படின்னும் போது அதான் சொல்றாங்க. அந்த தியாகராஜ பெருமான் மீது கொண்ட பக்தி அவரோட கருணையினால வந்ததுன்னு உணர்ந்து அந்த அக்னிஹோத்திரியோட திருவடிகள் விழுந்து வணங்கி தியாகேச பெருமானுடைய பெருமையினை புகழ்ந்து உரைத்து அது ரொம்ப பக்தி உடையவர்களாக எல்லாரும் மாறிட்டாங்கன்ற ஒரு லீலை அது. நான் இந்த இன்றைய வரலாறோட தொடர்புடையது இருக்கிறதுனால ஆச்சரியம் எனக்கு. தியாகேச பெருமானோட லீலை இதுதான். அங்க பேசணும்னாலும் இங்க பேச வச்சுட்டாரு. சத்திய தெய்வம் அவரு. இப்ப இந்த குங்குளிய கலைய நாயனாருடைய அருள் வரலாற்றுல வந்து பெரிய புராணத்துல முதல் பாடல். பாடலை படிச்சுட்டு சொல்றதை விட 35 பாடல் இருக்கிறதுனால அந்த பொருள் விளக்கத்தை அப்படியே சொல்லிட்டே போறேன். அந்த பாடல் வரிகளை கூர்ந்து கவனியுங்கள். முதல் பாடல், அதாவது இந்த சோழ நாட்டை பொன்னி நாடுன்னு சொல்றோம். இந்த பொன்னி நாடானது வாய்ந்த நீர்வளம் அப்படின்றத மாத்திட்டு நீர்வளம் வாய்ந்த அப்படின்னு எடுத்துக்கணும். நல்ல நீர்வளம் மிக்கதாக விளங்குகின்றது. இந்த ஓங்கிய சிறப்புக்குரிய அந்த சிறப்பு மண்ணுதல்னா எப்போதும் நிலை பெற்று இருக்கின்ற பொன்னி நாட்டுல வந்து அந்த திருக்கடவுர் விளங்குகின்றது. எதற்காக காவிரி நதிய பொன்னி நதின்னு சொல்றோம்னா, அந்த பொன் துகள்களை எல்லாம் கொண்டு வந்து கரையில் சேரும். அந்த பொன்னி நதியினால வளம் பெற்றது. இந்த நதியோட சிறப்பு சொல்லி ஆகணும். காரணம் என்னன்னா, நம்ம உயிர்கள் வாழ்வதற்கு, பயிர்கள் வாழ்வதற்கு, நிலம் செழுமை அடைய நீர் வளம் கண்டிப்பா தேவை. இப்போ உயிருக்கு ஆதாரமாக விளங்குகின்ற அந்த பொன்னி நதியாகிய காவிரி நதி பாய்கின்ற அந்த கடவுர், அங்கே ஏய்ந்தன பொருந்திய சீர் பொருந்திய மறையோர்கள் வாழுகின்றார்கள். மறையோர்கள் சிறப்பு மிக்கவர்கள்னா என்ன அர்த்தம்? சிவபெருமானே தலைவன் என கொண்டு விதிப்படி அர்ச்சனைகள் செய்ய வேண்டும், வேத வேள்விகள் செய்ய வேண்டும். அந்த செய்கைகளை சிறப்பாக செய்கின்ற மறையோர்கள் வாழ்கின்ற பதி சிறந்த மதிலால் சூழப்பட்டது. இதுல சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாத்தோட மிக சிறப்பு அந்த கங்கை நீர் இருக்கு இல்லையா, அதோட எவ்வளவு வேகமா வர்றதுனால அந்த அந்த அலைகள் என்ன பண்ணும், நீரை வேகமா எரியுமா. அது போல அந்த அலைகள் நீரை எரிகின்றது. அத்தகைய வேகம் கொண்ட கங்கையை தோய்ந்திருக்கின்ற தன்னுடைய நீண்ட சடையில் இறைவன் அணிந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட இறைவன் முற்காலத்திலே தன் தொண்டராகிய மார்க்கண்டேயர் மேல் வந்த அவர் மார்க்கண்டேயர் உயிரை கவர்வதற்காக வந்த கூற்றினை, கூற்றுவன்னா அதான் யமன், உடலில் இருந்து உயிரை பிரிப்பதால் கூற்றுவன் அப்படின்ற பேர் உண்டு. அப்படி தன்னுடைய பக்தரை காப்பதற்காக பக்தரை பீடிக்க வந்த அந்த கூற்றுவனை காய்ந்த சேவடியார். காய்தல்னா அந்த உயிரை போக்குதல். உதைத்து உயிரை போக்கிய சிவந்த திருவடிகளை கொண்ட சிவபெருமான் வீற்றிருப்பது திருக்கடவுர் ஆகும் சொல்லிட்டு அந்த திருக்கடவுரோட பெருமை முதல் பாடல்ல வந்து போற்றி சொல்றாங்க. அடுத்த பாடல்ல எவ்வளவு அழகா அந்த வளங்கள் பத்தி சொல்றாங்க பாத்தீங்கன்னா, வயல் எல்லாம் விளை செஞ்சாலி. பெரிய புராணத்துல பார்த்திருப்போம். உயர்ந்த வகை நெல்லுனா அந்த நெல் தான் நமக்கு செஞ்சாலி அப்படின்னு சொல்லுவோம். அந்த செஞ்சாலி நெல் தான் வந்து செந்நெல், அதுதான் அது உயர்ந்த நெல். அந்த வயல் எல்லாம் வந்து அந்த சிறந்த நெல், அந்த செஞ்சாலி நெல் தான் வந்து எங்க பார்த்தாலும் விளைஞ்சி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வரம்பெல்லாம் வலையின் முத்தம்.
வரப்பு இருக்கு இல்லையா, வயல் எங்க பார்த்தாலும் வரப்புகள் இருக்கும் நடந்து போறதுக்கு. அந்த வரப்புகள் எல்லாம் என்ன இருக்குன்னா, சங்குகள் வந்து முத்துக்கள் ஈன்று இருக்கின்றது. அந்த முத்துக்களா தெரியுதாம். நடக்கிற பாதையெல்லாம் வரப்புலாம் முத்துகளாக விளங்குகின்றது. எங்க பார்த்தாலும் வயல்கள்ல வந்து செஞ்சாலி விளைஞ்சிருக்கு. அதோட வரப்புகள் எல்லாம் முத்துக்களா இருக்கு. அயல் எல்லாம் வேள்வி சாலை இல்லையா, இது வயலுடைய அழகு சொல்லிட்டாங்க. அடுத்தது இந்த புறநகர், அது அங்கெல்லாம் என்ன இருக்கு பாத்தீங்கன்னா வேள்வி சாலைகள், எங்க பார்த்தாலும் வேள்வி செய்வதற்குரிய சாலைகள், அப்படின்னா வேள்விகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கின்றது. இப்ப நகர்ப்புறத்தில் எல்லாம் வேள்வி சாலைகளாக நிறைந்து இருக்கின்றது. அடுத்தது அணையெல்லாம் கழுநீர் கற்றை. இந்த அணைகள்னா இந்த கால்வாய் சொல்ற நீர் ஓடுகின்ற பாதையில ரெண்டு பக்கமும் அணைகள் கரைகள் இருக்கு இல்லையா, அந்த அணைகள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அந்த செங்கழு நீர் மலர்கள் கற்றைனா செழுமையாக மலர்ந்திருக்கின்றது. நீர் வளம் இருந்தாதான் அந்த செங்கழு நீர் நிறைய இருக்கும். இப்போ செங்கழு நீர் செழித்து வளர்ந்திருக்கின்றது. அதுக்கப்புறம் நிறைய கமுகு காடுகள் விளங்கி இருக்கு. அந்த கமுகு காடுகள் எவ்வளவு உயரம்னா, புயல்னா மேகங்கள் வந்து மேல வந்து தவழுகின்ற அளவுக்கு உயரமான காடுகள் இருக்கு. அப்புறம் எல்லாம் அதன் சீர் போட்டுது. பக்கத்துல எல்லாம் என்ன பாத்தீங்கன்னா இந்த பெருமையை வளர்க்கின்ற செயல்கள் நடக்குது. அதாவது இந்த கமுகு காடுகளை வந்து பராமரிக்கின்ற செயல்கள். அடுத்தது மேகம் வரணும்னா வேள்விகள் செய்தால்தான் மேகங்கள் வளரும். இப்போ வேள்விகள் நடக்கின்ற செயல்கள்லாம் மிக சிறப்பாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த செந்நெல் அரிசி, இந்த பாக்கு மரங்கள் நிறைந்தது, வேள்வி சாலைகள் நிறைந்தது, செங்கழு நீர்லாம் இதை வந்து ஊரோட வளமாக சொல்கின்றார்கள். இது மட்டும் இல்லாம ரொம்ப சிறப்பா செயலெல்லாம் தொழில்கள் ஆறே. அந்தணர்களுடைய சிறந்த தொழில்கள் 6 தொழில்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, வேதத்தை ஓதுதல் ஓதுவித்தல், வேள்வியை வேட்டுதல் வேட்பித்தல், ஈதல் ஏற்றல். இந்த 6 வகை தொழில் எதுக்காக செய்யணும்னா, இந்த உலகத்தில் உள்ள கலியின் துன்பத்தை நீக்குவதற்காக அந்தணர்கள் செய்கின்றார்கள். அவர்கள் அவர் பொருட்டு செய்யவில்லை. உலகத்தின் கலியோட வலிமை நீக்குவதற்காக 6 தொழில் செய்கின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த செய்கைகள் எல்லாம் 6 தொழில்கள். இப்படிப்பட்ட நன்மைகள் நிறைந்ததாக செழுமையான ஊராக திருக்கடவூர் விளங்குகின்றது. அடுத்த 3வது பாடல் பாத்தீங்கன்னா, இந்த வயல் நிறைஞ்சிருக்கு இல்லையா, அங்க என்ன காட்சி பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா, பெண்களுடைய கண்கள் அகன்றும் நீண்டும் இருக்கிறது அழகுன்னு சொல்லுவாங்க. எப்படி அகன்று இருக்குன்னா, உள்ளங்கை அளவுக்கு அகன்று இருக்கான் பாருங்க. உள்ளங்கை அளவுக்கு அகன்ற கண்கள், உன் கண்ணா அதுல மை வேற தீட்டி இருக்காங்களாம். அப்படிப்பட்ட கடைசியர்கள்னா உழவு தொழிலில் ஈடுபடுகின்ற பெண்கள். ஆத்து நடுறது, அறுவடை செய்யறது, தூத்துறது, இது போல நிறைய இருக்கும் இல்லையா, கடைசியர்கள் சொல்லுவோம். அப்ப அழகிய அகன்ற கண்களை, மை தீட்டிய கண்களை உடைய பெண்கள் வந்து குழுமி ஆடுகின்றார்கள். ஏன்னா அந்த வேலை அழுத்தம் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஆடுறாங்க. குழுமி ஒன்றாக கூடி அவர்கள் பாடி ஆடுகின்றார்கள். இப்ப ஆடும் இடம் பண்ணை. பண்ணைனா வயல்கள் அர்த்தம். பண்ணை தோறும் எல்லா வயல்லையும் என்ன காட்சி பார்க்கலாம், பெண்கள் எல்லாம் குழுமி நின்று ஆடுகிறார்கள், பாடுகின்றார்கள். மருதம்னா அது அந்த வயல்ல பாடக்கூடிய பாடல்கள். அந்த பணிகள் செய்யும் பொழுது நாட்டு நடறதுக்குன்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த சந்தம் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஒரு இது முடியும் போது அவங்க ஒரு நாத்தை நடுவாங்க இல்லையா. அது போல ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு பாடல் இருக்கும், ஒவ்வொரு வேலைக்கும் தகுந்தாற் போல. அது போல வந்து அவங்க என்ன பண்றாங்க, குழுமி ஆடிக்கொண்டே மருத பாடல்களை பாடுகின்றார்கள். இடம்படும்னா அங்க ஓசைகள் உண்டாகின்றது. இந்த வயல்களில் தோறும் இந்த ஓசைகள் எழுகின்றது. அடுத்த காட்சி பாத்தீங்கன்னா, இந்த மறையோர்கள் என்ன பண்றாங்கன்னா, வடமாக முப்புரி நூலை திரித்து அணிந்திருக்கின்றார்கள். முப்புரி நூல்னா பிரம்மச்சாரிகள் 3 இழைகளை கொண்டதாக, திருமணமானவர்கள்னா 6 இழைகளை கொண்ட அந்த முப்புரி நூலை முறுக்கி போட்டிருப்பாங்க. பிள்ளை பேர் பெற்றவுடன் 9 இழைகளை வந்து முறுக்கி முப்புரி நூல் அணிவாங்க. அந்த 3 மடங்கா இருக்கிறதுனாலதான் முப்புரி நூல்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட அந்த அந்த வேதியர்கள் என்ன பண்றாங்கன்னா, வைதிக மறையோர் அப்படின்றாங்க. வைதிகம்னா ஒண்ணும் இல்லை, வேதத்தில் கூறப்படுகின்ற சடங்குகள் தான் வைதிக சடங்குகள் சொல்லுவோம். இப்ப இந்த மறையோர்கள் அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த சடங்கு, அதுதான் செய்கை சடங்கு உடை இடங்கள், அந்த சடங்குகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். சடங்குகள்னா வேதத்தை ஓதிக்கொண்டே அந்த சடங்குகள் செய்கின்றார்கள். அப்ப
அவங்க வேதியர்கள் அந்த சாம பாடல், அந்த சாம வேதத்தினை பாடிக்கொண்டே வேள்விகள் செய்கின்றார். அந்த ஒரு பக்கத்துல மருத பாடல்கள் இசைக்கின்றது, இங்கே சாம கானங்கள் இசைத்து வேள்விகள் செய்கின்றனர். இன்னொரு சுவையான ஒரு இயற்கை காட்சியை எப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, 4வது பாடல். அதாவது கால்நடைகள் எவ்வளவு அந்த காலத்துல வந்து அதிகமா இருந்தா அதுதான் அந்த ஊருடைய வளம், அதை பொறுத்துதான் இருக்குன்னு சொல்லுவாங்க. இங்க வந்து எருமைகள் நிறைய வந்து அளவுல பெருசா இருக்கா. நல்லா எப்படி சொல்ல, துங்க நீள் மறுப்பு, மறுப்புனா கொம்பு, நீண்ட கொம்பு இருக்கு, ரொம்ப வந்து பெருசா இருக்கு, பெரிய மலை போல அளவுல பெருசா இருக்கிற அந்த எருமைகள் வந்து என்ன பண்ணுது, எருமைகள் தெரியும் நீர்நிலைகள்ல அப்படியே மூழ்கி கிடக்கும் ரொம்ப நேரம். அப்ப படிந்து அந்த ஒரு குளத்திலேயோ நீர்நிலைகள்ல படியுது, அப்படியே போய் உட்காருது, அதுல படிந்து படிகிறதுனால என்ன ஆகுது, இது வளத்தை அது மிக்க வளமா இருக்கிறது. இப்போ மடி நிறைய பால் கொண்டு இருக்காது. அது அந்த குளத்துல அப்படி மூழ்கி இருக்கும் பொழுது அந்த இடத்துல இருக்கிற மீன்கள்லாம் டிஸ்டர்ப் ஆகுது இல்ல, உடனே அங்கேயும் இங்கேயும் அந்த செங்கயல் மீன்கள் தாவுது. இப்படி ஒண்ணு தாவும்போது இதோட மடியை முட்டுவதனால தானாகவே பால் சொரிந்து அந்த நீர்ல கலக்குது. மீண்டும் மீண்டும் அந்த கயல் மீன்கள் அப்படி துள்ளி துள்ளி குதிக்கும் பொழுது அந்த பால் வந்து முழுவதும் அந்த குளம் முழுவதும் நிறைஞ்சு கலக்குது. அதனால அந்த அங்க மலர்ந்து இருக்கிற தாமரைகள் அந்த பூ வாசனை மட்டும் இல்லாம பால் வாசனையும் வீசுதான். அந்த எருமைகளின் அந்த பால் படுறதுனால அந்த மீன்கள் அதை முழுவதும் கலக்கி அந்த குளம் முழுவதும் நிரப்ப செய்வதனால அந்த மலர்கள் மலர் வாசனை மட்டுமல்லாமல் பாலுடைய வாசனையும் வீசுவதாக விளங்குகின்றது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வேள்வி செய்கின்றார்கள்ல, அப்ப எப்படி அதோட சிறப்பு சொல்றாங்க பாருங்க. மங்குள் தோய் மாட சாலை, வேள்வி சாலைகள் செய்யறாங்க. அத பாத்தீங்கன்னா ரொம்ப உயரமா அதோட கொட்டகை போட்டிருக்காங்க, உயரமா. காரணம் என்ன, அந்த ஆகுதி நெருப்பு வைக்கும் பொழுது பத்திக்க கூடாதுன்றதுக்காக ரொம்ப உயரத்துல அந்த வேள்வி சாலைகள் அமர்த்திருக்காங்க. அது எவ்வளவு உயரம்னா மங்குள் தோய், அதாவது மேகங்கள்லாம் தவழ்கின்ற அளவுக்கு உயர்ந்த மாடங்கள்ல மாடம் அமையும்படி வேள்வி சாலைகள் செஞ்சிருக்காங்க. இவ்வளவு உயரமா இருக்கிறதுனால அங்க போற அப்படியே கிராஸ் ஆகுற மேகங்கள்லாம் கொஞ்சம் அதுல தங்கி போகுதான். இவ்வளவு சிறப்பா சொல்றாங்க பாருங்க. இப்ப மலைகள்ல தான் மேகங்கள் உரசி கொண்டு போகும் உயரத்தினால. இங்க வேள்வி சாலைகள் அவ்வளவு உயரமா இருக்கிறதுனால இறைனா கொஞ்ச நேரம் தங்கும் மஞ்சும், அந்த மேகங்களும் கொஞ்ச நேரம் அதுல தங்கி போகுதான். அப்படி தங்கி இடிக்கிறதுனால மோதுறதுனால என்ன ஆகுதுன்னா மழை பொழிகின்றது. என்ன நமக்கு தெரியும், எதற்காக அந்த வேள்விகள் செய்யும்னா அந்த வேள்வி புகைதான் போய் மழையாக பெய்ய வேண்டும். அந்த காலத்துல கரண்ட்லாம் இல்லாத காலத்துல நீர் இருந்தாதான் உயிர்கள் வாழ முடியும். அந்த நீர் வரணும், மழை பெய்யணும்னா இது போல வேள்விகள் செய்ய வேண்டும். இந்த வேள்வி புகைகளினால் தான் என்ன ஆகுதுன்னா மழை பெய்யும். அப்பதான் ஆற்றுல நீர் பெருக்கு இருக்கும், உயிர்கள் வாழும். அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா அந்த வேள்விகள் புகை போய் என்ன ஆகுதுன்னா அப்படியே மேகமாயி தங்குது. அது அந்த மேல இருக்கிற அந்த கூரையில இடிச்சு மழையா பொழிகின்றது. அப்ப அந்த மழையில என்னன்னா ஆகுதி புகை இவங்க போட்டது தானே விளையுது. அப்ப இவங்க ஆகுதியோடைய அந்த வேள்விகள் செய்யறாங்க இல்லையா, இந்த ஆகுதியோட புகை வாசனை அந்த மழையில வருதான். அதனாலதான் சொல்லுவாங்க, ஏன் அந்த காலத்துல வந்து அந்த ஆகுதிகள் அந்த வேள்விகள்ல சிறப்பா எல்லா வகை மரக்குச்சிகளும் போட மாட்டாங்க, சில வகை மட்டும்தான் போடுவாங்க. அதை சுவாசிக்கிறதுனால அதனால ஏற்படுகின்ற மழையினால நமக்கு வியாதிகள்லாம் எதுவுமே வராது, உடலுக்கு ஆரோக்கியம் வரும், நிறைய கருத்துக்கள் இருக்கு. இப்ப அது பாத்தீங்கன்னா அப்போ அப்படி பெய்கின்ற மழைகள் அந்த ஆகுதியோட புகை வாசனையோடு வருகின்றது அப்படின்ட்டு அப்ப எப்ப பார்த்தாலும் இந்த வேள்விகள் நடந்து கொண்டிருக்கின்றதுன்னு சொல்றாங்க. அவ்வாறு மருவிய திருவின் மிக்க வளம்பதி. இப்ப திருனா இவ்வாறு வேள்வி செய்து அதனால் ஏற்படுகின்ற மழை அது நன்மை தரும் சொன்ன இல்லையா, இதனால வளம் மிக்கதாக அந்த பதி விளங்குகின்றது, திருக்கடவுர் விளங்குகின்றது. இதுல வாழ்பவர் யார் அப்படின்னு சொன்னா அந்த முன்னூல், நான் இப்ப சொன்னேன் இல்லையா, மறை ஓதுகின்ற முன்னூல் அணிந்த அந்தனர் மரபில் தோன்றிய கலையர் என்பவர். அவர் வந்து அவர் எப்படிப்பட்டவர் சொல்றாங்க பாருங்க. பெருநதி ஆகிய கங்கையை அணியும் வேணின திருமுடியை கொண்ட,
அந்த கங்கையை அணிந்த சிவபெருமானுடைய கடல் பேணினாலும் உருகிய அன்பு கூர்ந்த சிந்தையர். சிவபெருமானுடைய திருவடிகளை அன்போடு பேணுபவர், அதாவது போற்றுபவர். இப்படி போற்றுறதுனால மேலும் மேலும் உள்ளம் உருக, அதுதான் சொல்லுவோம், பேணி நாளும் உருகிய அன்பு கூர்ந்த சிந்தையர். இப்படி இறைவன் திருவடியை போற்றுவார், வேதத்தினால் போற்றுவார், மறைகளால் போற்றுவதால உள்ளம் உருகிய சிந்தையராக விளங்குபவர். அவர் என்ன ஒழுக்கம், வேத ஒழுக்கம் என்னன்னா தர்மம் சர சத்தியம் வத அப்படின்றாங்க. அதாவது தர்மம் செய்ய வேண்டும், சத்தியத்தை பேச வேண்டும். தர்மம்னா எது அறநூலில் விதிக்கப்பட்டதோ அதை தான் செய்யணும், அதுதான் தர்மம் செய்ய வேண்டும். சத்தியம் உண்மையை பேச வேண்டும். இந்த வாய்மை உண்மையின்படி நடப்பவர் இறைவன் திருவடிகளை உள்ளத்தில் பேணுவதால் மேலும் மேலும் அன்பு பெருக உருகிய சிந்தையராக விளங்குபவர் கலைய நாயனார் அப்படின்னு அவர் பெருமை சொல்றாங்க. அடுத்தது இவர் செய்த அன்பின் பெருமை சொல்லிட்டாங்க. அடுத்தது என்ன தொண்டு செய்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மார்க்கண்டேயர் பாலன், இள வயது இல்லையா, அப்படிப்பட்ட பக்த மார்க்கண்டேயர் பாலனாம் மறையோன் பற்ற பயம் கெடுத்து அருளும் ஆற்றால். இப்படி பக்த மார்க்கண்டேயர் இறைவனை வணங்க காலன் பக்த மார்க்கண்டேயரை பிடிக்க வர அவர் என்ன பண்றார், அபயம் என்று இறைவனை பற்ற சுவாமி என்ன பண்றார், வெளிப்பட்டு வரார் இல்லையா, அருள் செய்கின்றார். அந்த தன்மை சொல்றாங்க. பாலனாகிய மார்க்கண்டேயர் இவர் இறைவனை பற்ற பயம் கெடுத்து அருளும் ஆற்றால், அவருடைய பயத்தினை நீக்கி அவருக்கு அருளும் செய்வதற்காக சுவாமி என்ன பண்றாராம், மாலும் நான்மகனும் காணா வடிவு கொண்டு திருமாலாலும் பிரம்மனாலும் அறிய முடியாத வடிவத்தை கொண்டு, அதாவது கால சம்ஹார மூர்த்தியாக காலனாக எதிரே பக்த மார்க்கண்டேயருக்கு எதிரே காலன் ஆறுயிர் செற்றார்க்கு காலனை உதைத்து அவனுடைய வலிமையான உயிரை போக்கியவர் இறைவன். அப்படிப்பட்ட இறைவனுக்கு கமழ்ந்த குங்குலிய தூபம், வாசனை தருகின்ற குங்குலியம், அதாவது புகை, நம்ம சாம்பிராணின்னு சொல்றோம் இல்லையா. இந்த குங்குலியம்னா என்னன்னா, அது மலைகள்ல இருக்கிற ஒரு வகை மரம். அந்த மரத்துல இருக்கிற பிசின் அப்படின்னா அந்த மரத்துடைய கழிவுன்னு சொல்லுவோம்ல, அப்படியே முதல்ல அப்படியே வெண்மையா இருக்கும். அது கொஞ்சம் நேரம் ஆக ஆக கலர் மாறும், நீரா தண்ணி மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆக கெட்டியா மாறும்ல, பிசின்னு சொல்லுவோம், மரத்தோட கழிவு. ஆனா அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த மரத்தோட கழிவு ஒரு சிறந்த வாசனை, அந்த பிசினை பொடி பண்ணி நெருப்புல போடும்போது சிறந்த வாசனை கொடுக்கும். அதுதான் குங்குலியம். அத சுவாமிக்கு என்ன பண்றாருன்னா இடுகின்ற அந்த உயர்ந்த தொண்டினை செய்பவராக விளங்குகின்றார். நமக்கு தெரியும் இறைவனுக்கு அது மிகவும் உகந்த தொண்டு. விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வர் கடவுர் வீரட்டனாரேன்னு அப்பர் பெருமானே பாடியிருக்கிறாங்க. அப்ப இறைவனுக்கு அது மிகவும் பிரீத்தியானது. அந்த தொண்டை இவர் அன்போடு செய்கின்றார். அதான் அப்படிப்பட்ட காலனை காய்ந்த இறைவனுக்கு குங்குலிய தூபம் சாலவே நிறைந்து விம்ம. அது எப்படி இருக்கும், அந்த இடத்துல அப்படியே பெருகி அப்படியே எங்க பார்த்தாலும் பரவும் இல்லையா. அப்படிப்பட்ட அந்த பணியை தலை நின்று உள்ளார். தலை நிற்றெல்லாம் சிறந்த தொழிலாக ஒவ்வொரு அடியாரும் ஒவ்வொரு விதமான தொண்டு செய்வாங்க. முதன்மையான தொண்டாக அவர் அந்த குங்குலிய தூபம் இடும் தொண்டை செய்து வருகின்றார். அவர் எப்படிப்பட்ட அந்த சுவாமியோட பெருமை சொல்றாங்க பாருங்க. கங்கை நீர் கலிக்கும் சென்னி, கலிக்கும்னா ஒலிக்கும், அந்த ஒலிக்கின்ற, ஏன்னா வேகமா வருது இல்லையா, அந்த ஒலிக்கின்ற அந்த கங்கை நீரை சென்னி மிசை திருமுடியில் வைத்த இறைவன் அவர் வேற எப்படிப்பட்டவர், நம்ம சிவபெருமான். கண்ணுதல், நெற்றியில் கண்ணுடைய சிவபெருமானுக்கு, தலைவராகிய சிவபெருமானுக்கு பொங்கும் குங்குலிய தூபம், இந்த குங்குலிய தூபத்தை பொலிவுற போற்றி சொல்ல, நல்ல வாசனை மிகுந்த உயர்ந்த ரக இந்த குங்குலிய தூபமாக இவர் தினம்தோறும் இது போல சுவாமிக்கு தூபம் புகைத்து அந்த தொண்டை செய்து வர, அங்கு அவர் அருளினாலே வறுமை அடைந்த பின்னும், அதுதான் அடியவர்களுக்கு எது நேர்ந்தாலும் இறைவன் திருவருளால் தான் நிகழ்கின்றது. இப்ப இவர் குங்குலிய தூபம் இட்டு கொண்டு வருகின்றார் நாள்தோறும். இறைவன் திருவருளால் இவரை வறுமை அடைந்தது. அந்த வறுமை நிலையை பின்னும், அந்த வறுமை அடைந்த பின்னும் இவர் என்ன பண்றாருன்னா, தம்முடைய நாயகருக்கு தாம் முன்செய் பணி, முன்னாடி என்ன செய்தாரு, குங்குலிய தீபம் இட்டு கொண்டு வருவது, அதை தவாமை உய்த்தார். தவாமைனா தவறாமல் செய்து வந்தார். இதுதான் அடியார்கள் பண்பு.
எந்த நிலையிலையும் தன்னுடைய தொண்டை விட்டு கொடுக்க மாட்டார்கள். இறைவனுக்கு செய்கின்ற தொண்டு இல்லையா? அதனால இறைவன் திருவருளால் வறுமை இவரை அடைந்த பின்பும் தான் முன் செய்த அந்த குங்கிலிய தூபம் இடும் தொழிலை விடாது செய்து வந்தார். தவாமைனா தவறாது, சரி காசு வரும்போது செஞ்சுக்கலாம் அப்படி இல்லை, தவறாது செய்து வந்தார். இப்படி தவறாது குங்கிலிய தூபம் இட்டும் வரும் நாளில் இளம்பாடு நீடு செல்ல, இளம்பாடுனா இல்லாமை, வறுமை நீண்டு கொண்டே செல்கின்றது. ஆயினும் இவர் என்னென்ன பண்றாரு பாருங்க. எப்படி கலிய நாயனார் சுவாமிக்கு திருவிளக்கு இடுவதற்காக தன்னுடைய நிலங்கள் அடிமைகள் எல்லாம் விற்று, எல்லா செல்வமும் விற்று தன் மனைவியாரும் விற்க போவார் இல்லையா? அதே போலதான் இவரும் எல்லாம் தன் நன்னிலம், நன்சை புன்சை அப்படின்னு சொல்லும். அதாவது நெல்லு விளையிற நிலம்லாம் நன்னிலம், நன்சைன்னு சொல்லுவோம். மற்ற உணவுப் பொருட்கள் விளையிறதெல்லாம் புன்சைன்னு சொல்லுவோம். இது போன்ற நன்மை தருகின்ற எல்லா நிலங்களையும் முற்றும்னா ஒண்ணு விடாம எல்லாத்தையும் வித்துட்டு தொண்டு செஞ்சாச்சு. நாடி அடிமை விற்றும். இப்ப ரொம்ப செல்வந்தரா இருந்தார் இவரு. அப்ப இவருக்குன்னு பணியாட்கள் இருப்பாங்க. அந்த அடிமைகள் எல்லாவற்றையும் விற்றும் இந்த தொண்டு செய்கின்றார். பன்னெடும் தனங்கள் மாலை, அதாவது நிறைய வகை வகையாவும் அளவாலும் நிறைய செல்வங்கள் வீட்டுல இருக்கு, எல்லாமே தீர்ந்து போச்சு. ஏன்னா இறைவன் திருவருள் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர் இல்லையா? நினைச்ச உடனே இப்ப எல்லாமே மாலை எல்லாம் தீர்ந்து போயிடுச்சு. பயில் மனை வாழ்க்கை தண்ணின் அப்ப என்ன பண்றாங்கன்னா எல்லா செல்வமும் நீங்கி விட மன்னிய சுற்றத்தோடு மக்களும் வருந்தினார்கள். இந்த வீட்டுல இவங்க அந்த காலத்துல எல்லாம் கூட்டு குடும்பமா தானே இருப்பாங்க. குடும்பத்தில் சுற்றத்தார் அனைவரும் வறுமையினால் வருந்த, சிறு பிள்ளைகள் குழந்தைகள் இருக்குல்லையா, அவங்க கூட வறுமையினால மிகவும் வருந்துகின்றார்கள். இந்த நிலையிலே யாதும் ஒன்று இல்லையாகி, அதாவது எந்த ஒரு வகையில கூட உணவுக்கு வழியில, உணவு பொருளும் எதுவும் இல்லை, எதையாவது வித்து இல்ல பணமா கொடுத்து வாங்குவதற்கு கூட எந்த செல்வமும் இல்லை, அது போல எதுவுமே இல்லை அப்படின்னு ஆகி அந்த ஒரு நிலை வீட்டுக்கு வந்த உடனே 2 நாளாக யாரும் வீட்டுல இருக்கிறவங்க உணவு உண்ணவில்லை. இரு பகல்னா இரவு சாப்பிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை, 2 தினங்களாக உணவு மாறினா இல்லாமல் போயிடுச்சு. 2 நாளா சாப்பிடல வீட்டுல யாரும். பேதூரு மைந்தரோடும், பேதூருனா வருந்துகின்ற அந்த குழந்தைகள் எப்படி பசித்தாங்க யோசிச்சு பாருங்க. 2 நாளா உணவில்லாமல் அந்த குழந்தைகள் மிகவும் வருந்துகின்றார்கள். அவர்களோடு பெருகு சுற்றம், அந்த கூட இருக்கின்ற சுற்றத்தார்கள் எல்லோரும் பசியினால வருந்த அவங்க மனைவி பாக்குறாங்க, சரி உணவில்லாமல் இறப்பதை காட்டிலும் தாலியை கொடுத்தாவது நம்ம உணவு அரிசி வாங்கி சோறாவது சமைச்சு சாப்பிடலான்னு என்ன பண்றாங்கன்னா, காதல் செய் மனைவியாரும் தம் கணவனார் ஆகிய கலைஞனார் கையில என்ன கொடுக்குறாங்கன்னா, கோதில் மங்கள நூல் தாலி, தன்னுடைய தாலியை கொடுத்து என்ன பண்றாங்கன்னா, நெல்லு வாங்கி கொண்டு வாரும் சமைப்பதற்குன்னு கணவனார் கையில் அந்த தாலியை கொடுக்கின்றார். ஏன் கோதில் சொல்றாங்கன்னா, குற்றமற்ற அந்த இல்வாழ்க்கை வாழ்ந்து வருகின்றார். தன்னுடைய குடும்பத்தினரை காப்பது கடன் அப்படின்றதுனால தன்னுடைய மாங்கல்யத்தையே துறக்க கொடுக்க துணிகிறாங்க. அத்தகைய அன்பு கொண்டவர். அதனால கொடுத்து நெல்லை வாங்கி கொண்டு வாரும் குங்கிலிய கலிய நாயனார் கையில கொடுத்தருளுகின்றார்கள். அப்பொழுது அதனை கொண்டு அவர் வாங்கி கொண்டு என்ன பண்றாருன்னா, நெல் கொள்வான், அவர் நெல் வாங்குவதற்காக அவரும் போகின்றார். இறைவன் திருவருள் என்ன ஆச்சுன்னா, ஒப்பில்லாத குங்கிலியம் கொண்டு எதற்கு ஒருத்தன் அந்த குங்கிலியத்தை விற்று கொண்டு ஒருத்தன் அந்த மூட்டையில குங்கிலிய பொதியை சுமந்து கொண்டு விற்பதற்காக இவர் எதிரே வருகின்றார். அது ஏன் ஒப்பில் குங்கிலியம்னா, அது இறைவன் பணிக்காக ஆக போகின்றது. திருக்கடவுர் காலனை காய்ந்த இறைவனுக்காக அது செல்ல போகின்றதுன்றதுனால அந்த ஒப்பில்லாத அந்த குங்கிலியம் கொண்டு ஓர் வணிகனும் எதிர் வருகின்றான். இவர் பார்க்கிறார் அந்த மூட்டையை பார்த்துட்டு, இப்போது என் கொள், இது என்ன மூட்டை அப்படின்னு கேட்க அவனும் சொல்றான், இது உங்கிலியம் கொண்டிருக்கின்ற மூட்டை அப்படின்னு சொன்ன உடனே இந்த 30 நூல் அணிந்த இந்த மார்பினை கொண்ட அவர் என்ன பண்றாருன்னா, முகமலர்ந்து இதனை சொல்கின்றார். அதாவது முகமலர்ந்துனா உள்ளத்துல மகிழ்ச்சி இருந்தா முகத்துல தானாவே தெரியும் இல்லைங்களா? அந்த அகம் மலர்ந்த முகமும் மலர்ச்சியா. அது குங்கிலிய பொதின்னு கேட்டாலும் இவருக்கு மிக்க மகிழ்ச்சி. ஏன்னா இறைவனுக்கு இப்ப செல்வம் சுத்தமா இல்லை, அப்ப கண்டிப்பா குங்கிலியமும் கிடைக்கிறது கஷ்டம். இப்ப நமக்கு கிடைச்சிடுச்சு. அப்ப இனி
தடையின்றி இறைவனுக்கு தொண்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா மிக மகிழ்ச்சி கொண்டார். முகம் மகிழ்ந்து என்ன சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாடல் தான் முக்கியம். 11வது பாடல். ஆறு செஞ்சடை மேல் வைத்த அங்கனர் பூசைக்கு ஆன நாறு குங்குளியம் ஈதேல். அதாவது தன்னுடைய திருமுடியில் கங்கை வைத்திருக்கின்ற அங்கனர்னா பெரும் கருணை உடைய சிவபெருமானுடைய பூஜைக்கு உதவுகின்ற குங்குளியம் இதுவானால், இந்த குங்குளியம் இறைவன் பூஜைக்காக ஆனால் நான் பெரும் பேரு பெற்றவன் ஆனேன். இதை நான் கொண்டு போய் பூஜைக்காக கொடுத்தா பெரும் பேரு பெற்றவனாக விளங்குவேன். நல்ல பேர் மற்ற இதன் மேல் உண்டோ? இதற்கு மேல ஒரு பேர் எனக்கு கிடைக்குமா? பெறா பேரு பெற்று வைத்து வேறினி கொள்வது ஏன்? இப்படி ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு கிடைக்கும் பொழுது இதை கொடுத்துட்டு நான் வேற போய் வாங்குவேனா? ஏன்னா அரிசி வாங்க வந்தாரு. தன்னுடைய சுற்றத்தார்கள் குழந்தைகள் உயிரை காக்க வேண்டும், பசியை போக்க வேண்டும். ஆனா என்ன நினைக்கிறாரு? அந்த அன்பினால இறைவனுக்கு தொண்டு செய்வதை விட பெருமையானது, பெருமைக்குரியது, மேன்மையானது வேற ஒண்ணும் கிடையாது. அதனால எனக்கு இந்த பேர் கிடைச்சிருக்க தானாவே, இதை விட்டுட்டு நான் வேற போய் வாங்குவேனா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா மிக்க விருப்பத்தோடு, ஒரு யோசனை எதுவுமே இல்லை, மிக்க விருப்பத்தோடு இந்த செய்கையை செய்கின்றார். என்ன பண்றாருன்னா நான் பொன் தருகின்றேன் தாருங்கள் அப்படின்னு சொல்லி புகழ்ந்திட வணிகனும் என் தரை செய்தது பொன் தருன்றீங்க, பொண்ணை எப்படி தரீங்க அப்படின்னு கேட்ட உடனே தாலியை களைய தந்தார். கொடுத்த உடனே அதை வாங்கி கொண்டு பொண்ணு இல்லையா, அதனால அந்த உங்கிலிய போட்டி முழுவதையும் கலைய நாயனார்கிட்ட கொடுத்துட்டாரு. உடனே அதை வாங்கினோடனே எவ்வளவு மகிழ்ச்சி பாருங்க. உடனே சுவாமி திருத்தலத்துக்கு நிக்கவே இல்லையா, அதை வாங்கின உடனே வேகமா நடக்கிறார். சுவாமிக்கு போய் அந்த குங்குலிய தூபம் இட வேண்டும். பக்தி உரைப்பினால என்ன பண்றாருன்னா இந்த குங்குலியத்தை பெற்றுக்கொண்ட உடனே நின்றிலர், நிக்கல, விரைந்து சென்றார். வேகமா போறார். போய் நிறைந்து எழும் களிப்பினோடும் உள்ளத்தில் எழுகின்ற மகிழ்ச்சியோடும் கோயிலுக்கு சென்று விடையவர் வீரட்டானம் விரைந்து சென்று ரிஷபாருடராக விளங்குகின்ற இறைவனுடைய வீரட்டானம், அந்த வீரச் செயலை செய்த அந்த 8 தளத்தையும் வீரட்டானம் சொல்லுவோம் இல்லையா. இப்ப அந்த வீரட்டானம் விரைந்து சென்று என்னை உடையவர், என்னை அடிமையாக உடையவர், என்னை ஆளும் தலைவராக விளங்குகின்றவர் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுடைய பண்டாரம், இந்த கோயிலுக்குரிய பொருட்கள்லாம் சேமித்து வைக்கிற இடங்கள்ல எல்லாத்தையும் குங்குலியத்தை முழுவதுமாக அடுக்கி வடிச்சுட்டு எல்லாம் அயர்த்து எழும் அன்பு பொங்க. இதுதான் முக்கியம். இந்த அயர்த்து எழும் அப்படின்னு சொன்னா எல்லாவற்றையும் மறந்துட்டாராம். குடும்பம் பசியால் வருந்துமே, உணவின்றி என்ன செய்வாங்க? நம்மளாதான் என்ன பண்ணுவோம், சரி கொஞ்சோண்டு இப்போதைக்கு கொஞ்சம் வாங்கிப்போம், மற்றது அரிசி கொண்டு வாங்கிப்போம், இப்படிதான் நினைப்போம் இல்லையா. இவருக்கு அந்த எண்ணம் வரவே இல்லை. அதான் பக்தி. எதன் மீது தூய்மை அன்பு இருக்குதோ அதுதான் நமக்கு ஞாபகத்துல இருக்கும், மற்றதெல்லாம் மறந்துடும் இல்லையா. அப்ப இவருக்கு பாத்தீங்கன்னா அதான் அயர்த்து எழும் அன்பு. எல்லாம் அயர்த்துனா மற்றவை எல்லாம் மறந்துருச்சு அவருக்கு. தனக்கு பசி இருக்கிறதும் மறந்துட்டாரு. மறந்து எல்லாவற்றையும் மறந்து அன்பு பொங்க. அதுதான் இந்த சிவபக்தி அந்த நிலையில இருக்கு இவருக்கு. இப்படி அன்பு பொங்க சடையவர் மலர்த்தால் போற்றி இருந்தனர் தமக்கு ஒப்பில்லை. ஏன்னா இவருக்கு இவர் யாரு? இப்படி யார் தொண்டு செய்வார்? தன்னை நம்பி இருக்கின்ற சுற்றத்தாரும் உற்றார் மக்கள் யாவரையும் கருதாது இறைவனுக்கென கொண்டு வந்தார் இல்லையா. அதுவும் தாலியை கொடுத்து வாங்கிட்டு வந்தார் இல்லையா. தமக்கு ஒப்பில்லாதவராகிய குங்குலிய கலிய நாயனார் இறைவனுக்கு அவ்வாறு தொண்டு செய்து இறைவன் திருவடியையே நினைத்து போற்றி கொண்டு கோயிலே இருக்காரு. அப்ப அன்பர் அங்க இருக்க நம்பர், ஏன்னா நம்புவதற்குரியவர், விருப்பத்திற்குரியவர் சிவபரம்பொருள் தான். அவருடைய ஆணைப்படி அழகை வேந்தன் ஆகிய குபேரன் இப்படி சுவாமிக்கு எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறம் சுவாமி அவர் எப்படி காப்பட்ட கருணாமூர்த்தி, அவர் கருணையை எப்படி காட்டுறார் பாத்தீங்கன்னா, குபேரனுக்கு ஆஞ்ஞாபிக்கிறார் இறைவன். அதனால இறைவன் அருளால் குபேரன் என்ன பண்றாருன்னா தன் பெரு நிதியம் தூர்த்து, அதாவது தூர்த்துனா பொழிகிறான், குடுக்கல, அதாவது பொழிந்துனா மழை பொழிந்து அப்படி இருக்கும், மிக அதிகமாக இருந்தா பொழிவுன்னு சொல்லுவோம். அப்ப குபேரன் தன்னுடைய செல்வத்தை பொழிகின்றாராம் குங்குலிய கலிய நாயனாருடைய அந்த இல்லத்துல. தன் பெரும் நிதியம், தன்னுடைய அழகை வேந்தன் இந்த குபேரன் தன்னுடைய பெரிய உயர்ந்த அந்த நிதியம், அந்த செல்வத்தை தூர்த்து இப்படி மழை போல இங்க பொழிந்து தரணி மேல் நெருக்கமா நிறைய அழகே இல்லாம பொழிஞ்சுட்டாரு அந்த எல்லா நிதியமும்.
சுவாமியோட திருவருளால ஆங்கைப்படி குபேரன் செல்வத்தை கொடுத்துட்டாரு. என்னென்ன செல்வங்கள் பாத்தீங்கன்னா, பொன் பயில், பொன் அதாவது குவியல், குவைனா குவியல், ஒரு காசுகள் ஒரு பக்கம், ரத்தினங்கள் ஒரு பக்கம், நெல் ஒரு பக்கம், எல்லா வகை வளங்களும், சிறப்பான வளங்கள் யாவும் குறைவின்றி மழை போல எங்க பார்த்தாலும் வீடு முழுவதும் குவிச்சிட்டாங்க. இப்ப பொன் பயில் குவையும் நெல்லும், பின்னாடி வரும்போது ஒரு அரிசியும், குருவில் வளனும், அளவே இல்லாத பல வகையான வளமும் பொங்க நிறைஞ்சி இருக்கும்படி மண் பெரும் செல்வம் ஆக்கி, அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த மண் பெரும் செல்வமா நிலைத்த செல்வம். இறைவன் திருவருளால வந்ததுல இது எப்போதும் நீங்காமல் இருக்கும்படி நிறைந்த செல்வம் வந்து வீடெங்கும் நிறைந்தது. ஆக்கி வைத்தனன் மனையின் நீட, எப்பொழுதும் நிலைத்து இருக்கும்படி அவர் வந்து இந்த சிவன் அடியார்களுக்கும் மாகேஸ்வர பூஜை செய்யணும், இறைவனுக்கும் உங்களிய தூப பூஜை செய்யணும்ன்றதற்காக எல்லையில்லாத செல்வம் இறைவன் திருவருளால் குபேரன் வழியாக இவருக்கு வந்து சேர்ந்தது. இப்ப வந்து மனைவியாரும் மக்களும் வந்து வருவாரு, உணவு சமைக்கலான்னு பார்த்து இருந்துட்டு பசியாலே உறங்கி விடுகின்றார்கள். பசியாலே வாடி அன்று இரவு தூங்கும் பொழுதும் இப்ப கனவுல சுவாமி என்ன பண்றாருன்னா, நற்றவ கொடி, நல் தவத்தினால விளைந்த கொடியம். ஏன்னா தன்னுடைய தாலியையே கொடுத்து என்ன பண்ணாரு, அந்த தாலியை கொடுத்து மக்கள் பசியை போக்கும்னு நினைச்சாங்க. ஆனா அது இறைவனுக்கு குங்குளிய தூபம் விடுவதற்காக ஆனது இல்லையா, அதனால உயர்ந்த தவத்தினை செய்தவராக இவர் ஆகின்றார். அவருக்கு அந்த பசியில தூங்கும் போது கனவுல சுவாமி எழுந்து, உங்களுக்கு இதெல்லாம் அருள் செய்திருக்கோம்னு அருள் செய்ய கண் விழித்து பார்க்கின்றார்கள். அதெல்லாம் நிஜத்துல வீடு முழுவதும் நிறைஞ்சிருக்கு. இப்போ தெற்றென உணர்ந்து செல்வம் கண்டபின் சிந்தை செய்வார். இறைவன் வந்து கனவுல தோன்றி இதெல்லாம் உனக்கு கொடுத்தோம்னு அருள் செய்ய விழித்து எழுந்து பார்த்து அதெல்லாம் கண்ணார கண்டு உள்ளபடி இருக்க கண்டு என்ன சிந்தை செய்கின்றார் அப்படின்னா, கொம்பனார், கொம்பு போன்றவராகிய அவர் வீடு முழுவதும் குறைவே இல்லாம நிறைந்து இருக்கின்ற தூய பொன் குவையும் நெல்லும் அரிசியும் இதெல்லாம் அப்படியே வந்து குவியலா மலை போன்று குவிஞ்சு இருக்கு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இதெல்லாம் எம்பிரான் அருளே என்று இருகரம் குவித்து போச்சு. இவ்வளவு பக்தி உடையவங்க பாருங்க. இவங்களும் இறைவனுடைய திருவருள்பாடு வெளிப்படும் போதெல்லாம் வணங்கி ஏற்பார்கள் இல்லையா. அப்ப வந்து இதெல்லாம் இறைவன் திருவருள்ன்றதுனால அதை இருகரம் குவித்து வணங்குகின்றார். அந்த செல்வத்தை எல்லாம் இறைவன் திருவருளாகவே கண்டு வணங்குகின்றார். வணங்கி அவசரமா என்ன பண்றார், தம் பெரும் கணவனாருக்கு. ஏன் பெரும் கணவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயிருக்கு நன்மை தருகின்ற கணவர், பிராணநாயகன் கணவர் சொல்லுவோம். ஆனா இவர் சாதாரணவர் இல்லை, தன்னுடைய உயிருக்கே நன்மை தருகின்ற கணவர். ஏன்னா இவங்க வந்து குடும்பத்துக்காக தாலி கொடுத்தாங்க, ஆனா அவர் சிவ தொண்டுக்காக செய்து இவருக்கும் மனைவியாருக்கும் நன்மை தந்தார் இல்லையா. இப்ப பெரும் கணவர், அவருக்கு திருஅமுது சரி, அவருக்கு பசிக்குமேன்னு சொல்லிட்டு வேகமா சமைக்க போறாங்க. சமையல் கட்டுக்கு திருஅமுது அமைக்க சார்ந்தார். இப்ப அங்க வந்து ஒரு கலையநாயனார் திருக்கோயில்ல இருக்காரு. காலனை காய்ந்த செய்ய காலனார். இந்த காலனை காலால் உதைத்து உயிர் மாறுமாறு செய்த சிவந்த திருவடியினை உடைய சிவபெருமான் வந்து கலையனார்கிட்ட என்ன சொல்றாருன்னா, ஆளும் அன்புடை சிந்தை அடியவர். அதாவது என்னன்னா, இறைவன் திருவடியையே சிந்தை செய்து கொண்டிருக்கின்ற அடியவர் ஆகிய கலையநாயனாரிடம் அறியும் ஆற்றார். அவருக்கு தெரிகிற மாதிரி, அதாவது அவருக்கு உணரும்படி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, சால நீ பசித்தாய், ரொம்ப பசிச்சிருக்கு, பசியோட இருக்கிறப்பா நீனு, உந்தன் தட நெடு மனையில் நன்னி, உன்னுடைய விசாலமான பெரிய வீட்டுக்கு போய் பாலின் இன்னடிசல் உண்டு, அதாவது இனிமையான உணவும் பாலும் உண்டு உன்னுடைய பருவரல் ஒழிக, உன்னுடைய அதாவது பசி துன்பத்தை போக்குக அப்படின்னு சுவாமி அருள் செய்கின்றார். பாருங்க எவ்வளவு கருணை. மனைவியாக வீடு முழுவதும் அந்த அருள் செய்து செல்வ பெருக்கை, நிலை பெற்ற செல்வத்தை பெருகச் செய்து பக்தருக்கும் என்ன சொல்றாருன்னா, மிகவும் பசித்திருக்கின்றாய், உன்னுடைய விசாலமான அகன்ற வீட்டிற்கு சென்று பாலோடு இனிய உணவினை உண்டு உன்னுடைய பசி துன்பத்தை நீக்கிக் கொள்வாயாகன்னு சுவாமி சொன்ன உடனே இப்ப வந்து கலைஞருக்கு இப்பதான் ஞாபகம் வருது அவருக்கு. கொடுத்தாங்க, பசியால எல்லாம் உறங்கியிருப்பாங்களே, சுவாமி கிட்ட சொல்ல முடியுமா? சுவாமி சொல்லிட்டு போயிட்டாரு. இவருக்கு தெரியும் அந்த செல்வத்தை கொண்டுதான், அந்த தாலியை கொண்டு வந்து உங்களையும் வாங்கி விட்டோம், இப்ப வீட்டுல உணவு பொருள் இல்லை, உணவில்லாமல் இருப்பார்கள், எப்படி போய் நம்மளதான் அப்படிதான் நினைப்போம். திட்டுவாங்க வீட்டுக்கு போனா,
இப்படி சாப்பாடு இருக்கும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? அவருக்கு வந்து அந்த சந்தேகமே இல்லை. ஏன்னா சுவாமி என்ன அருள் செய்கின்றாரோ சிறமேற்கொண்டு செய்ய வேண்டும். அதனால கலையனார் அதை கேட்டு என்ன பண்றாருன்னா கை தொழுது இறைஞ்சி, இறைவன் என்ன சொன்னாலும் கை தொழுது இறைஞ்சி ஏற்று கங்கை அலைப்புனல் சென்னியார்தம் அருள் மறுத்து இருத்தற்கு அஞ்சி. வீட்டுல உணவு இல்லைன்னு இவருக்கு தெரியும், இருந்தாலும் சுவாமி சொல்லிட்டார்ல போய் உணவு உண்ணுன்னு, அந்த அருள் பாடை மறுத்து இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுவாமியை கட்டளையை ஏற்று வீட்டுக்கு போக ஆரம்பிச்சாரு. தலைமிசை பனிமேல் கொண்டு சுவாமியுடைய திருவருள் வீட்டுக்கு போன்னு சொன்னதை தலைமேல் கொண்டு என்ன பண்றாருன்னா சங்கரன் கோயில் நின்றும் சுகங்களை செய்பவர் சங்கரன் தான் இல்லையா? தன்னுடைய அந்த பசி பிணியை நீக்குவதற்கு மட்டும் இல்லாம மாகேஸ்வர பூஜையும் சிவத்தொண்டும் செய்வதற்கு அருள் செஞ்சார் இல்லையா? இப்படி கருணை மிக்க இறைவன், நன்மையை செய்கின்ற இறைவனுடைய கோயில் நின்றும் மலை போன்ற அந்த தெரு, இந்த வீதி எப்படி பாத்தீங்கன்னா உயரமா இருக்கு, நிறைய மாடி வீடா இருக்கு. அந்த தெரு முழுவதும் மலை போன்ற உயர்ந்த மாடங்கள் நிறைந்த அந்த வீதியிலே சென்று தன்னுடைய வீட்டுக்கு செல்கின்றார். இல்லத்துல போய் புக்கார், உள்ளார புகுந்து பார்த்த உடனே இருநிதி குவைகள், இருனா மிகவும், நிதி குவைகள்னா ரத்தினங்களும் பட்டாடைகளும் பொற்குவியல்களும் அரிசி நெல் எல்லாம் மூட்டை மலைமலையா இருக்கு. அந்த இருனா மிகப்பெரிய அளவில்லாத அந்த நிதி குவைகள் மலைகளை எல்லாம் ஆர்ந்த செல்வம், அப்படி நிறைஞ்சிருக்கிற செல்வத்தை கண்டு நம்ம கனவுலதான் வரும் இல்லைங்களா? கனவுல அப்படியே வீடு முழுவதும் கொட்டுற மாதிரி அதெல்லாம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா நேர்ல கிடக்குது. அத்தகைய பக்தியின் உரைப்பு கொண்டிருக்கின்றவர். இப்ப செல்வத்தை கண்டு நின்று திருமணையாரை நோக்கி மனைவியாரை கேட்கிறாங்க, வில்லொத்த நுதலா இந்த விளைவெல்லாம் என்கொள், வில்லினை போன்ற அழகிய நெற்றியினை உடைய பெண்ணே, வளைஞ்சு இருந்தா அந்த நெற்றி அழகுடையது, அப்படிப்பட்ட பெண்ணே இந்த செல்வம் எல்லாம் எப்படி வந்ததுன்னு இங்க சொல்றாங்க பாரு. அல்வொத்த கண்டன் எம்மான் தர வந்தது, அருள் தர வந்தது. அதாவது ஏன் இங்க வந்து அல்வொத்த கண்டன் எம்மான் அருள் தர வந்தது, சிவபெருமானோட அருளால வந்தது. எப்படிப்பட்டவர்? அல்வொத்த கண்டன், அல்னா இருட்டு, கருமையான இருட்டு போன்ற இந்த கரிய திருநீல கண்டத்தினை உடைய இறைவன் திருவருளால வந்தது. எதற்காக இதை சொல்றாங்கன்னா, சுவாமி வந்து அடியவர்கள் துன்பத்தை பார்த்து பொறுத்து கொள்ளாமல் உடனே என்ன பண்ணார்? அருள் செய்தார். அதுதான் திருநீல கண்டம். இவங்களோட துயரத்தை பார்த்து உடனே சுவாமி அருள் செஞ்சுட்டாரு இல்லையா? ஏதோ ஒரு வகையில வராம உடனே மழையா பொழிஞ்சிட்டார் செல்வத்தை. இப்போ உடனே அருள் செய்ததால் அதுக்கு இணையா அந்த எவ்வளவு அழகா அந்த வார்த்தை சொல்றாங்க பாருங்க. அடியர்கள் துன்பத்தை, பசி துன்பத்தை பொறுக்காம சுவாமி வெறும் செல்வத்தை கொடுத்துருக்கலாம். இவங்க இதுக்கப்புறம் பகல்ல போய் அரிசியோ இல்ல இதுவோ நெல்லோ வாங்கிட்டு போய் அதை மாத்தினா எவ்வளவு நேரம் ஆகும்? அது வரையும் பசியோட இருப்பாங்களேன்னு அரிசியே டேரக்டா கூட்டிட்டார் சுவாமி. நெல்லுனா கூட பதப்படுத்தி சமைக்க லேட் ஆகும்னு சொல்லிட்டு எவ்வளவு கருணை பாருங்க. உடனடியாக இங்க கொடுத்த மாத்திரத்திலே அவருக்கு அந்த தாலியை கொடுத்து உங்களிய தூபம் பெற்றுக்கொண்ட மாத்திரத்திலே அவருக்கு அங்க வந்து செல்வ நிதியை பொழிந்து விட்டார். அப்போ வந்து இறைவனோட திருவருளால் வந்ததுன்னு சொல்ல, மின்னிடை மடவார் கூற, அந்த மின்னல் போன்ற அழகிய இடையினை உடைய மனைவியார் கூற பெருமை பொருந்திய, சீர்னா பெருமை பொருந்திய, ஏன்னா அவரோட பெருமையினாலதான் இதெல்லாம் வந்துச்சு. இப்ப கலையர் என்ன சொல்றாருன்னா, தன்னுடைய மன்னிய நிலை பெற்ற பெரும் செல்வ வளத்தோட சிறப்பை எல்லாம் நோக்கி, என்னையும் ஆளும் தன்மைக்கு எந்த என் பெருமான், இறைவன் என் தந்தை போன்றவர், என் தலைவன் ஆகியவர் என் பெருமான்னா, அப்படிப்பட்ட ஈசன் என்னையும் ஒரு பொருள் என கொண்டு ஆளும் வண்ணம் இதுவோ, இப்படிலாம் அருள் செய்யறாரே, எவ்வளவு பெரிய பெரும் கருணை அப்படின்னு சொல்லிட்டு தலைமேல் கொண்டார். இவரும் தலைமேல் கை கொண்டு இறைவனுடைய கருணையை போற்றி வணங்குகின்றார். அடுத்தது மனைவியார் சொல்றாங்க பாருங்க, பதும நல் திருவின் மிக்கார். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, பதுமம்னா தாமரை மலர், தாமரை மலர் மேல் இருக்கின்ற அந்த மகாலட்சுமி, அவங்கள விட இவங்க சிறந்தவங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, மிக்கார்னா மேல்பட்டவர், மகாலட்சுமியை விட இவங்க மேம்பட்டவங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த உரு திரு இந்த ரெண்டு ஆளையும் வந்து அழகு, மகாலட்சுமி போலே அழகு. அது மட்டும் இல்லாம என்ன ஆகுது அப்படின்னா, அந்த தாலியை கொடுத்து இறைவன் தொண்டுக்காக ஆக்குனார் இல்லையா? மகாலட்சுமி பத்தி சொல்லும் போது ஒரு குறிப்பு சொல்லியிருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒவ்வொரு விஷ்ணுன்றது ஒரு பதம் தானே, அந்த விஷ்ணு இறந்ததுக்கு அப்புறம் வேற விஷ்ணு வருவார். அப்போ ஒவ்வொரு விஷ்ணு முடியும் போதும் மகாலட்சுமி என்ன பண்ணுவாங்களாம், தன்னுடைய தாலி பாக்கியம் வேண்டி இறைவனை வணங்கிதான் அடுத்து வர கணவனாக பெறுகின்றார்.
அப்படிப்பட்ட விஷ்ணு, அப்படிப்பட்ட மகாலட்சுமியை விட இவங்க மேம்பட்டவங்க. ஏன்னா என்ன ஆகும்னா, தாலியை கொடுத்து இறைவன் தொண்டுக்காக ஆக்கினார்கள். அதனால திருவினும் மிக்கார். அப்படிப்பட்ட பெருமைக்குரியவர்கள் பரிக்கலம் திருத்தி அவசர அவசரமா என்ன பண்றாங்க, அந்த வாழை பரிக்கலம்னா வாழை இலை குருத்தை வந்து திருத்தி நல்லா கழுவி கொண்டு வந்து வைத்து கதும் என, ஏன்னா பசியோட 3 நாளா இருக்காங்க. வேகமா கதும்னா டக்குன்னு சொல்லுவோம்ல, அதுதான் கதும். வேகமா என்ன பண்றாருன்னா கணவனாரை கண்ணுதற்கு அன்பரோடும், அதுதான் சிறப்பு. உண்ணும் போது யாவருக்கும் யாருக்காவது ஒரு கைப்பிடியாவது கொடுக்கணும்னு திருமூல தேவநாயனார் சொல்றாங்க. அதுவும் மாகேஸ்வர பூஜை அடியார்களோட தான் சேர்ந்து உண்ணுவோம்ட்டு சிறுதொண்ட நாயனார் இடத்திலேயே நம்ம உத்தராபதியாராகிய சிவபெருமான் சொல்றாரு. இப்ப திரு அடியாரோடும் சேர்த்து தன்னுடைய கணவனாருக்கு மாகேஸ்வர பூஜை செய்து உணவு படைக்கின்றார். இப்ப கண்முதல் அன்பரோடும் விதிமுறை, அது எப்படின்னா வசிக்கிறான்னு சாப்பாடு போல விதிமுறை திருவடியை விளக்கி தீபம் காட்டி அதற்கப்புறம் என்ன பண்ண அர்ச்சித்து மேவும் அடிசல், இனிமையான அடிசல் அந்த உணவினை ஊட்ட அன்போடு மாகேஸ்வர பூஜை செய்து அருளுகின்றார். அது நுகர்ந்து இறைவன் திருவருளால் அதை உண்டு அதை அனுபவித்து இன்பம் ஆர்ந்தார், துன்பம் நீங்கி இன்பம் பெற்றார். ஏன்னா இது வந்து இறைவன் திருவருளால கிடைச்சது இல்லையா? அதனால திருவருளால் கிடைச்சதுன்றதை மனநிறைவையும் அடைய மிகுந்த இன்பத்தோடு இருந்தார் வந்து அருமறை நாயகராகிய கலையனார். இதுல இன்னும் சிறப்பா என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, இந்த செல்வத்தை கொடுத்தவர் யாரு? ஊர்தோறும் பலி கொண்டு ஊர்தோறும் போய் பிச்சை எடுத்துட்டு வர ஒருத்தர் என்ன கொடுக்குறாரு? எல்லையில்லாத செல்வத்தை கொடுக்குறாரு. ஆனா சுவாமி வந்து ஒண்ணு இல்லாம பிச்சை எடுக்கல. அதோட சிறப்பு ரொம்ப சிறப்பா சொல்றாங்க. அதாவது சுவாமி எதற்காக பிச்சை ஏற்றார் அப்படின்னா, தன்னுடைய யாரெல்லாம் பலியிடுகின்றார்களோ அவர்களுக்கு தன்னுடைய பதத்தில் செலுத்துகின்றார். எவ்வளவு சிறப்பு பாருங்க. தன்னுடைய திருவடிக்கு செலுத்துகின்றார். எப்படி செலுத்துகின்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்மாக்களுடைய பசு போதத்தை நீக்கி அவருடைய வினை பயன்களை எல்லாம் தாம் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பதத்தை இறைவன் அருளுகின்றார். இதுதான் பிச்சாடனராக சுவாமி வருகின்ற அந்த பெருமை. இப்ப யாரெல்லாம் பலி இடுகின்றார்களோ அவர்களுடைய வினைகளை எல்லாம் தான் வாங்கி கொள்கின்றார். வினை பயனால்தான் பிறவி வருகின்றது. அப்ப வினையை வாங்குகிறதுனால பிறவி இல்லாத நிலை பெருநிலையை தந்து அருளுகின்றார். அந்த பசு போதத்தினை நீக்குகின்றார். அதற்காக தான் பிச்சாடனராக சுவாமி எழுந்தருளி வருகின்றார். அவர் ஊர்தோறும் பலியேற்று திரிகின்றவர். அவர் கொடுத்து என்னது நிறைஞ்ச செல்வத்தை கொடுக்குறாராம். அப்ப பாருங்க சுவாமி எப்பேற்பட்ட பெருங்கருணையாளர். அப்ப இல்லாம அவர் பிச்சை எடுக்கல, அருள் செய்வதற்காகவே பிச்சை ஏற்கின்றார் அப்படின்ற அருள் கருத்து இங்கு புலப்படுகின்றது. ஊர்தோறும் பலி கொண்டு வருகின்ற ஒருவர், அப்படிப்பட்ட ஒருவர் அருளினாலே பாரினால் ஆர்ந்த செல்வம், உலகத்திலேயே பெரிய செல்வம் இவருக்கு கிடைச்சிருச்சு. அப்படிப்பட்ட ஒருவர் திருவருளினால கிடைச்ச இவரு பண்பினில் நீடி செல்வத்தை கொண்டு குறைவில்லாமல் அந்த ஊழிய ரூபம் இடுவதையும் மாகேஸ்வர பூஜையும் செய்து வருகின்றார். எப்படி செய்யறது? அதுவும் சீருடைய அரிசல், அந்த சென்னல் அரிசின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த சென்னல் அரிசி தான் முதல் பாட்டிலே பார்த்தோம். வயலெல்லாம் வந்து சென்னல் அரிசியா விளையுது, உயர்ந்த ரக அரிசி. அந்த சென்னல் உயர்ந்த ரக அரிசியால அடியார்களுக்கு அமுது ஊட்டி செழுமையான காய்கறிகள், நல்ல கெட்டியான தயிர், பால், நெய், இனிப்பான பல வகை பலகாரங்கள் இதனால கொண்டு அன்போடு ஆறுதலும் காதல் இதோடு சேர்ந்து நிறைந்த காதலோடு அடியவர்களுக்கெல்லாம் மாகேஸ்வர பூஜை செய்து வருகின்றார். இவ்வாறு செய்கின்ற நாளில், அதாவது திருப்பனந்தாள் இப்ப சொல்றாங்க, அந்த செம்மையான கண்களை உடைய வெள்ளேற்றின் மீது ஏறி வருகின்ற சிவபெருமான் திருப்பனந்தாளில் வீற்றிருக்கின்றார். அவர் வந்து நான் சொன்ன மாதிரி முன்பு அடியவருடைய அன்பினை ஏற்பதற்காக சாய்ந்தார். அவருடைய செம்மை நேர் நின்று அவரை நேரில் அந்த நின்ற நிலைமையை கண்டு வணங்க வேண்டும் அப்படின்னு அரசன் என்ன பண்றாருன்னா, சோழ அரசன் ஆர்வத்தோடு வந்து அந்த அறிவில்லை, இறைவன் வந்து அன்பிற்கு மட்டும்தான் கட்டுப்படுவார் அப்படின்ட்டு வலிமைக்கு கிடையாதுன்ற தெரியாம இப்ப என்ன பண்றாரு அந்த அரசர் பாத்தீங்கன்னா, இந்த ஆர்வத்தினால சுவாமியை நேர் நின்று தரிசிக்க வேண்டும் அப்படின்ற ஆர்வத்தால தன்னுடைய யானை படையில இருக்கிற எல்லா யானையும் ஒன்றாக சேர்த்து ஒரு பக்கம் நிக்க வச்சு இன்னொரு பக்கம் இறைவனை வந்து அந்த கயிறால கட்டி இழுக்கிறாங்க. அப்படி இழுத்தாலும் என்ன ஆகுதுன்னா நேர் நிக்கல, நேர் நில்லாமை. இது வந்து இந்த முயற்சி கங்குலும் பகலும் இரவும் பகலும் நடந்துட்டு இருக்கு. சுவாமி நேர் நிக்கல, அதனால கவலையுற்று வருந்தி இருக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு
இந்த வருத்தம் இந்த இந்த விஷயம் வந்து ஊர் முழுவதும் பரவுது. மன்னவனுடைய வருத்தம் கேட்டு மாசரு புகழ் சொல்றாங்க. இவர் தன்மை மாகேஸ்வர பூஜை செய்யறது, புண்ணிய தூபம் இடுவதால, நன்னெறியில் நிற்பதால் அவர் வந்து மாசில்லாத புகழினை உடைய கலைய நாயனார் வந்து சுவாமியை வந்து அரசனுடைய தன்மை ஒரு புரிகிறார். என்னன்னா, அரசன் வந்து சுவாமியை நேரில் கண்டு வணங்க வேண்டும் அப்படின்ற நல்ல எண்ணத்துலதான் இதை செய்யறாரு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அரசன் வந்து அரசனை விரும்பி அவனுடைய செயல் நல்லதுதான் அப்படின்னு விரும்பி தாமும் விண்ணெறித்து அடைய வேணி விகிர்தனை வணங்க வந்தார். சுவாமியுடைய திருநாமம் திருப்பனந்தாள்ல அருண ஜடேஸ்வரர்னு பேரு, செஞ்சடையப்பர். அதாவது ரொம்ப அழகா இதை சொல்லியிருப்பாங்க. அவங்க சுவாமியோட திருமுடி எப்படி இருக்குன்னா, இந்த மின்னல் இருக்குல்ல, அது அப்படியே நல்லா நிறைய செறிவா இருந்து நல்லா ரொம்ப பவரா இருந்து இந்த மின்னலே சுருண்டு சுருண்டு இருந்தா அப்படி இருக்கும். அது போல திருமுடியில அந்த மின்னல் வந்து சுருண்டு சுருண்டு இருப்பது போலவும் அடர்த்தியாக இருப்பது போலவும் அந்த திருமுடியினை உடையவன் செஞ்சடையப்பர். மின்னெரித்து அணைய வேணி விகிர்தனை வணங்க வந்தார். சுவாமிய வந்து வரார். அத்தகைய அந்த சடையினை உடைய சுவாமி இவரும் வணங்க வரார். அரசனுடைய அந்த செய்கையை கேட்டு திருப்பனந்தாளுக்கு கலைய நாயனார் வருகின்றார். அந்த சுவாமி எப்படிப்பட்டார்? மழுவுடை செய்ய கையில் வந்து தன்னுடைய சிவந்த கையினில் மழுவினை ஏந்திய சிவபெருமான் வந்து வழியில பல சிவஸ்தலங்களிலும் கோயில் கொண்டிருக்கின்றார். இவர் திருக்கடையூர்ல இருந்து திருப்பனந்தாள் வருகின்ற வழியில் இருக்கின்ற சிவஸ்தலங்களை எல்லாம் அன்பினோடு வணங்கி கொண்டு தொன்மறை இந்த மறை ஒழுக்கம் அந்த நெறி வழாது இந்த முழுது உலகு இந்த எல்லா உலகையும் வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக அந்தணர்கள், அப்புறம் முதல்ல சொன்னா இல்லையா, அந்தணர்கள் அந்த 6 தொழில்கள் செய்வதும் அந்த முத்தி வேள்வி செய்வதும் உலக மக்களின் நன்மைக்காகவே. அதான் முழுது உலகினையும் போற்றனா உலகங்கள் எல்லாம் நன்மை பெறும்படி அந்த நெறி வழாமல் அந்த வேத நெறி வழுவாமல் இந்த முப்புரிநூல் வரையோர்கள்லாம் அந்த தொண்டுகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அத்தகைய திருப்பனந்தாளுக்கு வந்து வருகின்றார். அது எப்படிப்பட்டதுன்னா, செழுமலர் சோலை வேலி. நம்ம வேலி போடுவோம் இல்லையா நிலத்துக்கு, அங்க வந்து மலர் சோலைகளே எங்க வேலியா இருக்கான். அப்ப அந்த அளவுக்கு மலர் சோலைகள் நிறைந்து இருக்கின்ற திருப்பனந்தாளுக்கு வருகின்றார். இந்த காதலால் இறைவனை நேரே வணங்க வேண்டும் என்று அரசனும் அந்த களிறுகளும் அந்த எல்லா யானைகளும் என்ன பண்ணுதுன்னா சேனைகள் எல்லாத்தையுமே சேர்ந்து கட்டி இழுக்கிறாங்க. அப்பயும் நேர்படாமை, சுவாமி நேர்ல நிக்கல. அதனால மேதினி முசையை எய்த்து எல்லாம் தளர்ந்து அந்த முயற்சியில தளர்ந்து வீழ்ந்து இழைப்பதும் மீண்டும் மீண்டும் முயற்சிக்கிறதுனால இழைச்சி போய் தலைபடி மெலிந்து போயிடுச்சான் எல்லாமே. இதை நோக்கி மாதவம் செய்கின்ற கலைய நாயனாரும் மனசுல வருத்தம் போய் பாக்குறாரு. எல்லா சேனைகளும் எல்லா யானைகளும் சேர்ந்து கட்டி இழுத்தும் சுவாமி நேர் நிக்கல. எல்லாம் இரவும் பகலும் தொடர்ந்து முயற்சித்ததனால் எல்லாம் களைப்புற்று உடல் மெலிவெய்தி எல்லாம் விழுந்து கிடக்கு, எந்திரிக்க கூட முடியாம எல்லா சேனைகளும் விழுந்து கிடக்கிறத பார்த்து வருத்தம் உறுகின்றார். சேனையும் ஆணை பூண்ட திரளும் எய்த்து எழாமை நோக்கி இழுத்து இழுத்து பார்த்து முடியாம தளர்வினால எழுாம அப்படி விழுந்து கிடக்குது பூமியில. இதை பார்த்து இவருக்கு என்ன தோணுதுன்னா, யானும் இவ்விலை புற்று எய்க்கும் இது பெற வேண்டும், சுவாமியை நான் நிறுத்துவேன், என்னால் நிறுத்த முடியும் அந்த எண்ணம்லாம் இல்லை. இவருக்கு என்னன்னா, இவ்வாறு மிக்க அன்போடு தொண்டு செய்கின்றார்களே சுவாமியை நேர்படுத்தணும்னு, அந்த தொண்டை நானும் செய்ய வேண்டும். தொண்டு செய்து செய்து இலைப்புற்று வீழ்ந்து கிடக்கின்றார்களே சக்தியற்று, இந்த அளவுக்கு நானும் இந்த தொண்டை செய்ய வேண்டும் அப்படின்னு உள்ளத்தில் நினைத்து கொண்டு தேனலர் கொன்றையாட்டம் திருமேனி பூங்கச்சி எய்ந்த, அதாவது தேன்ற ஒரு வண்டு ஊதி ஊதி மலர்த்துமா, ஊதி அந்த மலரினை மலரச் செய்யும். அப்படிப்பட்ட கொன்றை மாலையை அணிந்திருக்கின்ற சிவபெருமான் அவரை வந்து சுத்தி இருக்கின்ற அந்த கயிற்றில் பூக்களை சுற்றி தன்னுடைய கழுத்தில் இன்னொரு முனையை கட்டி கொண்டு வருந்தல் ஊற்ற இழுக்கின்றார். நேரே நிற்க வேண்டும்னு சுவாமியை வந்து இழுக்கிறாரு. அதனால அவர் கழுத்துல அந்த கயிறு நெறிய வருந்துகின்றார். இருந்தாலும் அந்த திருப்பணியை விடாது செய்கின்றார். நன்னிய ஒருமை அன்பின் நாரூறு பாசத்தாலே வெளிப்படையா இவர் கயிறு கட்டி இழுத்தாலும் உள்ளத்துல என்ன ஆகுது, ஒருமைப்பட்ட அன்பு மிகுந்த பக்தியுடனே என்ன பண்றாருன்னா, அன்பாகிய கயிற்றினால் சுவாமியை இழுக்க அவர் அதற்கப்புறம் சாய்ந்திருக்க முடியுமோ, அடியாவுடைய கருத்துக்கு எதிராக நிற்க முடியுமோ, இதோட அன்பினை கண்ட பொழுதே இறைவன் நேர் நின்றார் அப்படின்னு அந்த பெரும் கருணையை வந்து சேக்கிழார் பெருமான் சொல்றார். திண்ணிய அதாவது பக்தியின் வலிமை உடைய தொண்டர் வந்து கூட்டி
பூட்டி தன்னையே இது மாதிரி வருத்துகின்ற பொழுது திறம்பி நிற்க ஒண்ணுமோ, இவர் கருத்துக்கு எதிராக சுவாமி நிற்க முடியுமோ? கலையனாருடைய அந்த ஒருமைப்பட்ட அந்த அன்பினை கண்ட பொழுதே அண்ணலார் நேரே நின்றார். சாஞ்சிருந்த சுவாமி நேரே நின்றார். போனா நம்ம திருப்பனந்தால அதுதான் தோணும். பழைய நாயனாரால் நேரே நிற்க வைக்கப்பட்ட சுவாமின்ற அந்த பக்தி தான் நமக்கு தோணும். அப்படிப்பட்ட பெருங்கருணை உடையவர் அஞ்சடையப்பர். இதை பார்க்கறது இறைவன் திருவருள் வெளிப்படும் பொழுதெல்லாம் விசும்புல பூமாறி பொழிவார்கள். இவ்வாறு தேவர்களும் பூமாறி பொழிந்து வயல் பூ மாறி பூமி எங்கும் நெருக்கமாக நிறைய மழை போல மலர்களை தூவி வானவர்களும் வணங்குகின்றார்கள். ஆர்த்தார்னா மகிழ்ச்சியோடு ஓசை எழுப்புகின்றார்கள். தேர்மலி தானே தேர் படையினை உடைய அந்த படையினை உடைய மன்னனும் சேனையும் அவனுடைய எல்லா படைகளும் களிரும் எல்லாம் கார்பெரு காணம் போல கழித்தன. ரொம்ப மழை இல்லாம வாடி இருக்கின்ற பயிர் மழை பெற்ற எப்படி உயிரை பெற்றது போல் மகிழுமோ அது போல மகிழ்ந்தன. கைகள் கூப்பி, அதான் சிறப்பு. அரசன் வார்கழல் வேந்தன், ஏன்னா கழல் அணிந்தவன், எப்போதும் வெற்றியினை உடையவன், தன்னுடைய திருவடியை தான் எல்லாரும் வணங்கக்கூடிய வெற்றியினை உடையவன். ஆனா அவனை இப்ப வெற்றி பெற்றது குங்குளிய கலைய நாயனார். அதனால அவருடைய திருவடிகளில் விழுந்து வணங்கினான், மலரடி தலைமேல் வைத்து. அப்படின்னா குங்குளிய கலைய நாயனாருடைய திருவடிகளில் விழுந்து திருவடிகளை தன் தலைமையில் சூட்டி கொண்டான் அரசன். சூட்டி கொண்டு என்ன சொல்றார் பாருங்க. அதாவது விண்பயில் புறங்கள் வேவ வைதிக தேரில், அதாவது அரசன் சொல்றாரு, அந்த வானத்தில் பயின்று கொண்டிருக்கின்ற அந்த முப்புறங்களையும் வைதிகமாகிய தேரில் சென்று, வைதிக தேர்னா வேற ஒண்ணும் இல்லை, இந்த உலகமாகிய தேர், வேதமாகிய குதிரைகள் பூட்டப்பட்டு செல்கின்றது. அப்ப இந்த உலகமானது வேத நெறிப்படிதான் இயங்கி கொண்டிருக்கின்றது. இதுதான் உண்மை. அப்படிப்பட்ட வைதிக தேர்ல சுவாமி முப்புறங்களை எரிச்சாரு. அவர் திண்ணிய சிலை குனிய நின்றார். அப்படிப்பட்ட அந்த வைதிக தேரில் நின்ற இறைவன் மேருமலையே வில்லாக ஏந்தியவர். அந்த மலையையே கல்லை யாராவது வளைக்க முடியுமா? ஆனா வளைச்சார் சுவாமி. அப்படிப்பட்ட அந்த அந்த கல்மலையை வளைச்ச சுவாமிய நேர் நிக்க வச்சீங்க. செந்நிலைனா நேர் நின்ற நிலையை காண செய்தியை சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, மண் பகிர்ந்தவனும் மண்ணை தோண்டி கொண்டே சென்ற திருமாலும் காண முடியாத அந்த இரண்டு திருவடிகளையும் பண்புடைய அடியார் எல்லாம், அதாவது அடிமை தன்மை உடைய அடியார் மட்டுமே காண வல்லவர், அதுவும் அன்பினால் காண வல்லவர், வேறொருவராலும் காண முடியாது அப்படின்னு ஒரு பெரிய உண்மையை சொல்றாங்க. இப்ப இறைவன் திருவடி யாரெல்லாம் அடைய முடியும்னா, அடிமை தொண்டுடைய இறைவன் மீது அன்பு கொண்டிருக்கின்ற பக்தர்களுக்கே இறைவன் திருவடி கிடைக்கும் அப்படின்ற பேர் உண்மையை இந்த பாடல் சொல்கின்றது. என்று மெய் தோண்ட தம்மை ஏத்து, இவ்வாறு அரசன் பாருங்க இவ்வளவு பக்தி உடையவன், அதனால்தான் இறைவனை நேர் நின்று நேரே நிற்க வைத்து கும்பிட வேண்டும் என்ற ஆசை கொண்டார். இவ்வாறு வெற்றியுடைய அரசன் கலைய நாயனாருடைய திருவடிகளை தலைமையில் சூடிக்கொண்டு அவரை போற்றி, என்று மெய்த்தொண்ட தம்மை ஏத்தி அவரை புகழ்ந்து, அங்கு எம்பிரானுக்கு ஒன்றிய பணிகள், அந்த கோயிலுக்கு என்னென்ன பணிகள் செய்ய வேண்டுமோ அது, அப்புறம் பூஜைகள் நிபந்தங்களுக்கெல்லாம் படிகள் எல்லாம் அமைத்து பலவும் செய்து, அந்த வெண்குடையின் கீழ் ஆட்சி செய்கின்ற மன்னன் திருப்பனந்தாளை விட்டு நீங்கி சென்று விட்டார். நிகரில்லாத அன்பினை கொண்ட குங்குளிய கலைய நாயனார் மண்டில் ஆடல் செய்கின்ற சிவபெருமானுடைய மலர் போன்ற திருவடிகளை வாழ்த்தி கொண்டு அங்கே திருப்பனந்தாளில் சில நாள் வீற்றிருக்கின்றார். சில பகல்னா சில நாள் கழிந்த பின்பு திருக்கடவுருக்கு செல்கின்றார். சென்று நிலவும் தம் பணி, தன்னுடைய பணி என்ன? குங்குளிய தூபம் இடுவது, மாகேஸ்வர பூஜை செய்வது. அவ்வாறு அந்த நிகரில்லா அப்படி அந்த தொண்டுகளை செய்யும் பொழுது தமக்கு ஒப்பில்லாத காழி தலைவராகிய திருஞான சம்பந்த பிள்ளையாரையும், தாண்டக சதுரர், தாண்டகம் பாடுவதில் வல்லமை உடையவராக விளங்குகின்ற நாவுக்கரசர் பெருமான், மலர் புகழ்னா எப்படி மலர்ந்து அந்த மனம் பரப்புமோ அது போல தன்னுடைய பெருமைகள் பரவுமாறு பெருமையுடன் விளங்குகின்ற ஆண்ட அரசராகிய திருநாவுக்கரசு நாயனார் பெருமானும் திருக்கடவுருக்கு எழுந்தருளுகின்றார்கள். அதனை கண்டு மாறிலா மகிழ்ச்சி பொங்க, எல்லையில்லாத அன்பு கொண்டு எதிர்கொண்டு வணங்கி தன்னுடைய மனைக்கு அழைத்து கொண்டு போய் ஈரில்லாத அன்பின் மிக்கார். சைவ சமய ஆச்சாரியா பெருமக்கள் இறைவன் மீது எல்லையில்லாத அன்பு கொண்டவர்கள் இல்லையா? ஞானப்பால் உண்டு பெற்றார். மற்றவர் என்னன்னா
திருக்கைலாய மலையை காண்பதற்கு செல்லும் போது உடல் உறுப்புகள் எல்லாம் அழியும்படி சென்றார் இல்லையா, அதிலே அவருடைய அந்த ஈரில்லாத அன்பின் வெளிப்பாடு தெரியும். அப்படிப்பட்ட அந்த ஈரில்லாத அன்பின் மிக்கார்க்கு இன்னமுது செய்கின்றார், ஏற்கும் ஆற்றல். அவர்கள் இசைகின்றார்கள், இவருடைய வீட்டுல இருந்து அமுது ஏற்க அவர்களுக்கு அன்போடு செய்கின்றார். அதாவது 6 நல் சுவை ஓங்க, அந்த 6 வகை சுவையும் நிறைந்திருக்கிறது மட்டும் இல்லாம குணமும், நல்ல குணம், ருசியா இருந்தா மட்டும் பத்தாது, உடலுக்கு உறுதி தருகின்றது போல சிறப்பான உணவை அமைத்து, இது ஒரு சிறப்பு பாருங்க, வாகேஸ்வர பூஜை செய்யறதுனால அடியார் பெருமக்கள் அருள் அன்றி இறைவன் திருவருளையும் பெற முடியும். அப்ப அவர் அருள் மற்றும் அன்றி இந்த வாசனை பொருந்திய கொன்றை மாலையை அணிந்த இறைவனுடைய திருவருளையும் சேர்த்து குங்குளிய கலைய நாயனார் பெற்று அருளினார் சொல்லிட்டு, அந்த கரும்பு வில் ஏந்திய அந்த காமனை காய்ந்த இறைவன், இந்த கூற்றை பக்த மார்க்கண்டேயருக்காக உதைத்து உருட்டியவர், அத்தகைய கடவுளில் விளங்குகின்ற சிவபெருமானை அதான் விருப்பூரும் அன்பு மேன்மேலும் மிக்கு எழும் வேட்கை கூற. அதாவது இந்த விருப்பத்துடன் கூடிய அன்பு செய்து அந்த அன்பு மேன்மேலும் பெருக, அது ஆசையாக ஆகுது, அந்த ஆசையுடன் அந்த தொண்டை செய்கின்றார். அவ்வாறு செய்து ஒருபடும் உள்ளத்தன்மை உண்மையால் தமக்கு நேர்ந்தது. அதுதான், அதாவது மற்ற வேறொன்றிலும் மனது செல்லாமல் இந்த சிவ தொண்டுக்கே முதன்மை தந்து அந்த பணிகளை செய்து கொண்டு திருப்பணி பலவும் செய்து பல வகையாக திருக்கடவுரில் வீற்றிருக்கின்ற இறைவனுக்கு தொண்டு செய்து சிவபத நிழலில் சேர்ந்தார். இந்த சிவபத நிழல் அப்படின்றது என்னன்னா, பிறவியே இல்லாமல் செய்கின்ற, அது மட்டும் இல்லாம இறைவனுடைய திருவருள் முழுவதும் நிறைந்ததுதான் சிவபதம். அந்த இறைவன் திருவருள் நிறைந்த சிவபதத்தை சேர்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அடுத்த பாடல், கடைசி பாடல், அந்த தேன் பிளிர்கின்ற, அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு, தேன் பிளிர்கின்ற அந்த மாலைகளை அணிந்த குங்குளிய கலைய நாயனாருடைய மனைவியுடைய அந்த தாலியை வாங்கி கொண்டு அதற்கு பதிலாக கூணல் பிறையை அணிந்த இறைவனுக்கு குங்குளியம் தீபம் பெற்றுக்கொண்டு நன்மை செய்த உலகுக்கே நன்மை அளித்த அருளிய அந்த நாயனாருடைய அந்த திண்மையான வலிமையான அந்த அன்பின் பக்தியை கொண்ட கலையனாரை பணிந்து அவர் திருவடியை வணங்கி அந்த அருளாலே மான கஞ்சார நாயனார் என்று வள்ளல் தன்மை மிக்க, இறைவனுக்காக தன்னுடைய திருமணம் போகின்ற அந்த மகளின் கூந்தலை அறுத்து தந்தார் இல்லையா, வள்ளல் தன்மை கொண்ட மான கஞ்சார நாயனாருடைய புகழினை போற்றல் உருகின்றேன்னு சொல்றாரு. ஒப்பில்லாத அந்த அருள்பணி செய்த குங்குளிய தூபம் இட்ட அந்த கலைய நாயனாருடைய அந்த அருள் வரலாற்றை அவருடைய குரு பூஜை தினமான இன்று சிந்திக்க இறைவன் திருவருள் நேர்ந்தது. இதற்கு அருள் தளம் அமைத்து கொடுத்த சாந்த அம்மையாரை வணங்கி நல் கருத்துக்களை எல்லாம் புலவர் ஐயாவும் கோமல் ஐயாவும் தான் எனக்கு செறிவுற ஊட்டினார்கள். அவர்கள் திருவடிகளை எல்லாம் வணங்கி கேட்டுக்கொண்டிருக்கின்ற புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே என வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். மிக மிக மகிழ்ச்சியம்மா. தொடக்கத்தில் ரொம்ப விரிவாக சொன்னதால் இதை எப்படி நிறைவேற்றப் போகிறார்கள் என்று சொல்லி அஞ்சினேன். ஏன்னா நமக்கு அடுத்த வகுப்பு இருக்கு அப்படின்ட்டு. பரவாயில்ல, நன்றாக மிக மிக சிறப்பாக எதையுமே விட்டுடாமல் சொன்னாங்க. இது இதாக பார்த்தோம்னா, இதை போல் நீண்ட வரலாறு இருக்கும்பொழுது அன்றைக்கே சொன்னோன்னா, இதை போல் அந்த ஊர்வலம், நீர்வளம், நிலவளத்தெல்லாம் உரைநடையாக அப்படி சொல்லிட்டு ஒரு 6-7 பாட்டு அதில் வந்துடுதுல, ஒரு 5 நிமிஷத்தில் சொல்லிட்டு பண்ணலான்னு அந்த உத்தியை நம்ம கையாளணும். பெரிய வரலாறுகளில் இப்போ இதில் வருது பார்த்தீங்கன்னா, ஏனாதி நாயனாரில் ஒரே சண்டை போட்டுக்கிறது தான் வரும். அதெல்லாம் அப்படியே போரிட்டார்கள்னு அப்படி சொன்னாலே போதும். அப்போ தான் நம்ம இந்த நேரத்துக்கு இப்போ அந்த முன்னாடி ரொம்ப விரிவாக போனதால் பின்னாடி சில விஷயங்களை சொல்ல முடியாமல் போன விஷயங்கள் இருக்குது. இவர் என்னன்னா, பெருநிதி இப்போ என்னது, பெருநதி அணியும் வேணி பிரான் கடல் பேணி நாளும் உருகிய அன்புக்கு சிந்தையாக இவருடைய பண்பனெல்லாம் நல்லொழுக்கம் தலை நின்றவர் அப்படின்னு சொல்லிடுறாரு. இவர் எடுத்துக்கொண்ட பணி கமழ், அதாவது மனம் வீசக்கூடிய குங்குளியத்தை தூபம் போடுவதை இவருடைய வாழ்நாள் பணியாக எடுத்துட்டு இருக்காரு. அதாவது நிறைய செல்வம் இருக்கும்பொழுது மட்டும்தான் செய்வாரா, இல்லைன்னாட்டும் செய்வார்னு சொல்லி அவருடைய அதாவது இந்த வறுமை வந்ததே என்னன்னா, அங்க ஒரு அருளினாலே வறுமை அடைந்த பின்னும் என்று சொல்லி அது 7வது பாட்டில் சொல்றது. இது பல நாயன்மார்களுக்கு அப்படிதான் சொல்லியிருக்காரு.
இளையான்குடிமாறனாருக்கு சொல்லும் பொழுது, செல்வம் மேவிய நாளில் இச்செயல் செய்வதன்றியும் மெய்யினால் அல்லல் நல்குருவு ஆன போதிலும் வல்லர் என்று அறிவிக்கவே. என்ன இறைவனுடைய திருவுளமே என்னன்னா, இன்றைக்கு வந்து கலை நாயனாரை பத்தி படிக்கிறோம். அவர் உயிரோட இருக்காரு. அவரு காலத்துல வாழ்ந்தவங்க யாராவது உயிரோட இருக்காங்களா? அவர் புகழோடு வாழ்ந்த வாழ்க்கை இன்றளவும் வந்து தொடருது பாருங்க. அதை சிந்திக்கணும். இது வந்து இறைவனோட கருணையால தான் இந்த உலகம் உள்ளளவும் இந்த குங்குளியர்களை நாயனார் அவருடைய அந்த திருத்தொண்டோட உரைப்பு உலகத்திற்கு கிடைக்க வேண்டும், உலக மக்கள் அதனால் உய்ய வேண்டும் என்று அப்படி பண்றாரு. அதே போல வந்து பார்த்தீங்க, அறிவாட்டா நாயனாருக்கும் இந்த நன்னேலை இன்னல் வந்து எய்தினும் சிந்தை நீங்கா செயலில் ஓந்திட. அவர் வந்து வறுமை நீங்கினாலும் அந்த இதிலிருந்து சிந்தையிலிருந்து அவருடைய திருத்தொன்றை நீங்க மாட்டாருன்னு சொல்லி உவந்திடன்னு அங்க வந்து சொல்லுவாரு. அதே போல வந்து கலிய நாயனார்ல புண்ணிய மெய்த்தொண்டர் செயல் புலப்படுப்பார் அருளாலே, அவருடைய திருத்தொண்டர் புலப்படுப்பார் அருளாலேன்னு சொல்லி இந்த மூர்க்கருக்கெல்லாம் இளம்பாடு வைந்து எய்தினது என்பாரு. அதே போல கணம்புள்ளருக்கு நல்லுறவு வந்த எய்துன்னு இந்த காரணத்தை பிற நாயன்மார்கள்கிட்ட சொன்னதால அவர்களுக்கு அது விரிவாக சொல்ல. இதனுடைய நோக்கம் என்னன்னா, அவர்களுடைய திருத்தொண்டின் உரைப்பையும் அவர்களுடைய புகழும் நிலைத்து அதை வந்து சிந்தித்து வழி வழியாக வரக்கூடிய மக்கள்லாம் இப்படிப்பட்ட உரைப்போடு திருத்தொண்டு செய்ய வேண்டும் என்று, அந்த புண்ணிய பேரை அடைய வேண்டும் என்று இறைவனுடைய திருவருள் அது. இப்போ இதில் என்ன ஒரு மாற்றம் இருக்குன்னா, இப்போ வந்து செல்வராக இருந்து வறியவர்களானவர் இளையான்குடிமாற நாயனார், குங்குளிய கலையர், அறிவாட்ட நாயனார், மூர்க்க நாயனார், கலிய நாயனார், கணம்புள்ள நாயனார், அதிபுத்த நாயனார், இடங்கழி நாயனார் வரலாற்றில் ஒரு அன்பர். அவர் வந்து தினம் உணவு கொடுக்கணும்னு பார்க்குறாரு, கொடுத்துக்கிட்டே வர்றாரு. ஒரு நாள் பணம் இல்லாததால தான் அங்கே போய் பண்டாரத்தில் திருடுவதாக அங்கே வந்து இது வரும். இப்போ இதில் என்ன நம்ம எடுத்துக்கணும்னா, இந்த நாயன்மார்கள் எல்லாமே வந்து உடனடியாக பெருமான் சிவலோகத்துக்கு மேலே கொண்டு போயிட்டாரு. ஆனால் இவரை வந்து என்னன்னா மீளவும் செல்வத்தை அருளி, அதை செல்வத்தை இழந்தவர்கள் அதோடு வந்து பிறர்க்கரிய பேராகி சிவலோகம் எழுதி விட்டார்கள் அவர்கள்லாம். இவருக்கு என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த பூமியில இன்னும் மேலும் வாழ வேண்டும் என்று அருணதியங்களை எல்லாம் கொடுத்து 2 பணி அவருக்கு இருக்குங்கிறதால இருக்கலாம். திருப்பனந்தாள் அந்த பணியும் இவருடைய அன்பின் உரைப்பை மேலும் காட்டுவதற்காக மேலும் மிகைப்படுத்தி காட்டக்கூடியது. ஏன்னா இப்போ வறுமை வந்து போய் எல்லாமே பிள்ளைகள்லாம் பசியா இருக்கு, அது கூட இல்லாம வந்து இதை வாங்கினாரு. அதை விட இன்னும் வந்து அவருடைய அன்பு எல்லாம் எப்படி இருக்கு என்று சொல்லி அதோடைய என்னன்னா ஒரு பெரிய பேரு இவருக்கு. ஞானசம்பந்தருக்கும் திருநாவுக்கரசு பெருமானுக்கும் அப்போ வந்து இவரையும் நம்ம சேர்த்துக்கணும். யாரு? யாழ்ப்பாணர் இருக்கார் இல்லையா, மதங்க சூளாமணியார், அவர்களையும் சேர்த்துக்கணும். அவர்களும் சேர்ந்து தான் உடன் வருகிறார்கள். அதில் சொல்லாட்டினாலும் நம்ம வந்து சேர்த்துக்கணும். இவர்களுக்கெல்லாம் வந்து திருவமுது வந்து படைக்கக்கூடிய அப்படிப்பட்ட பேரு. அதை என்ன சொல்றாருன்னா, இந்த பேர் சாதாரண பேர் இல்லை. அப்பர் பெருமானுக்கு உணவளிக்க அவர் இசைவு தெரிவிக்கிறார் பாருங்க. அப்பூதி அடிகள் நாயனார் புராணத்தில் 22வது பாட்டில் மைதிகள் மிடற்றினான் அருளினால் வந்தது. இங்க வந்து இல்லையா, அல்லொத்த கண்டன் அருளால் வந்ததுங்கிறது போல நாவுக்கரசு பெருமான் வந்து இங்க நம்ம வீட்டில் அவரும் அந்தனர். நம்ம வீட்டில் இல்லத்தில் வந்து உணவு ஏற்றுக்கொள்ள திருவமுது ஏற்றுக்கொள்ள ஒப்பு கொண்டது வந்து அந்த பெருமானுடைய அருளால் வந்தது என்று சொல்லுது. அப்படிப்பட்ட பேர் இவருக்கு இறைவனுடைய திருவருளால் இருந்து கிடைக்குது. இப்போ யார் இவர்களுக்கெல்லாம் வந்து நமக்கு உணவு கொடுத்துருக்காங்கன்னா, முருகநாயனார் வீட்டில் திருஞான சம்பந்தர் அங்கே வந்து திருவமுது எடுத்திருக்கார். திருநீலநக்கர் இல்லத்தில், சிறுத்தொண்டர் இல்லத்தில் அது திருவமுது எடுத்திருக்கார். அதையும் பார்த்துக்கணும். அப்புறம் குங்கிலிய கலைஞர், அப்புறம் பாண்டி மன்னன் அங்கே தான் குலச்செரியார் வந்து இவர்களுக்கு திருமணத்தில் தங்கி இவர்களுக்கு எல்லாம் ஏற்பாடு செய்கிறாருங்க பொழுது அப்போ வந்து மூவருக்குமே அது வந்து இந்த மன்னனுக்காக இருக்கட்டும், மங்கையர்க்கரசியாக இருக்கட்டும், அப்படி எடுத்துக்கொள்ளலாம். அதோட அப்பர் பெருமானுக்கு வந்து முருகன் நாயனார் மடத்தில் வந்து அவர் சாப்பிட்றாரு. அவரும் வந்து முருகன் நாயனார் மாதிரி. அதே போல் வந்து அப்பூதி அடிகள் அவருக்கு திருவமுது ஊட்டுறாரு. அடுத்தது குங்கிலிய கலை நாயனார் இல்லத்தில் 3 பேரும் உணவு இருந்து அப்படிப்பட்ட ஒரு பேரு வந்து பெற்றார்கள். அக்னிஹோத்திரிங்கிறது பேரா இருக்காது. அக்னிஹோத்திரிங்கிறது நெற்றும் வந்து இந்த கடம் சாபனம் பண்ணி இல்லத்துல வந்து அக்னி வளர்த்து விடியற் காலைக்குள்ள வந்து அக்னி வளர்த்து சுவார்த்த பூஜைன்னு இந்த சிவாச்சாரியார்கள் அந்தணர்கள்லாம் செய்ய கடமைப்பட்டவர்கள். அப்படி சொல்லதான் அந்த இந்த புராணம் சொன்னீங்க இல்லையா, நம்ம திருவாரூர் புராணம் சொல்லும் பொழுது அது இதுல வந்து வாச நலப்பணிகள் செய்தவர் மூர்த்தி நாயனார், முருகன் நாயனார். அடுத்தது நம்ம அப்படி எடுத்துக்கொண்டு பார்த்தோம்னா, அதாவது 2வது என்ன பண்றாரு, மீளம் செல்வம் பெற்ற உடனே பெருக்கிக்கணும். முதல்ல ஒரே ஒரு திருத்தொண்டு செய்யறாரு. எல்லை இல்லாத செல்வம் இருக்குது, எல்லாமே மாண்டு போயிடுது. மீண்டும் இறைவன் திருவுருளால வந்து செல்வம் பெற்ற உடனே என்ன பண்றாரு,
தன்னுடைய செல்வத்தின் பலத்திற்கு தக்கவாறு மிக இன்னொரு திருத்தொண்டை அடியார்களுக்கு திரு அமுது ஊட்டக்கூடிய பணியை ஏற்றுக்கொள்கிறார். இது வந்து ஒரு சிறப்பாக நம்ம கவனிக்கணும். இதுல வந்து மற்ற நாயன்மார்கள் வந்து வேறுபட்ட செய்திகள். இப்ப திரு அமுது ஊட்டியவர்கள் அடியார்களுக்கெல்லாம் யாருன்னா இளையான்குடி நாயனார், அமர்நீதி நாயனார், குங்கிலிய கலை நாயனார், குலச்செரியார், அந்த இவர்லேயே வந்துடும், அவருடைய பாடல்லே வரும். அடியார்களுக்கு உணவு ஊட்டுறாரு. பெருமழை குறும்பர், காரைக்கால் அம்மையார் அடியாருக்கு உணவு ஊட்டுறாரு. அப்புறம் மூர்க்க நாயனார், சோமாசி மாற நாயனார், சிறப்புலி நாயனார், சிறுத்தொண்ட நாயனார், உணவு உண்ட பின்னது தான் வந்து சாப்பிடுவேன்னு நியமம் வச்சுக்கிறாரு இல்லையா. அப்புறம் கூட்டுறவு நாயனார், நரசிங்க முனைய நாயனார், எல்லோருக்கும் திருவமுது ஊட்டி 800 பொன் கொடுக்குறாரு இல்லையா. அவர் கலிக்கம்ப நாயனார், எல்லாருடைய கால கழுவும் போது தானே மனைவி கையை விட்டுறாரு. அதே போல முனையிடுவார் நாயனார், இவர்கள்லாம் ஒரு 15 பேர் அப்படி வந்து. அப்புறம் அப்புதி அடிகள். ஏன்னா ஒரு அடியாராகிய நாவுக்கரசருக்கு உணவு ஊட்டும் போது வேற அடியார்கள் வந்தாலும் அவர் திருவமுது ஊட்டி இருப்பார்ல, நம்ம அப்படி வந்து அதை எடுத்துக்கொள்ளலாம். நாவுக்கரசர் பெருமான் வந்து அறங்கள்லாம் செய்கிறாரு. அப்போ வந்து மருள் நீக்கேரா இருக்கும்போது தான் அந்த அறங்கள் செய்வதாக வருகிறது. மிக மிக வந்து மகிழ்ச்சி. மிக மிக மகிழ்ச்சி.